உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய், சபையாய், குடும்பங்களாய் உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பம் அந்த குடும்பம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு குடும்பம்னா உயிர். தோத்திரம். வேதாகமம் திருமண பந்தத்தில் தான் தொடங்குது, திருமண பந்தத்தில் தான் முடியுது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள். தோத்திரம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவன் இணைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்லுது. அப்படின்னா தகப்பன் தாய் உறவை தாண்டி கணவன் மனைவி உறவுங்கிறது அத்தனை ஆழமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உறவுக்குள்ள தகப்பனும் தாயும் அதிகமாக மூக்க நுழைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க கடைசி வரைக்கும் ஆமீன் சொல்லலாட்டாலும் அதைத்தான் வேதம் சொல்லுது. ஐயோ தோத்திரம். வாழ்க வளமுடன். அப்போ குடும்ப உறவை ஆண்டவர் கனப்படுத்துறாரு, குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாத்தான் இருக்கணும். ஏதேன்ல வச்சாரு மகிழ்ச்சி. ஏதேன்னா அர்த்தம். அப்ப மனுஷன் குடும்பமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் தேவனுக்கு விருப்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை படைச்சிட்டு மனுஷனுக்கு வேண்டியது ஆண்டவர் படைக்கல. குடும்பத்தை உருவாக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டியது ஆண்டவர் படைக்கல. மனுஷன் வேணா கல்யாணம் பண்ணிட்டு மண்டை பிச்சுக்கிடுவான். ஆத்தாடி, இனி இவளுக்கும் சேர்த்து சோத்த போடணும் போலையே. தோத்திரம். இவளை எப்படா காப்பாத்துறது? தோத்திரம். புள்ள வெட்டிகளை பெற்றுருவான். பெக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை. டிக்கெட்டுகளை வரிசையாக பெற்று போட்டு அப்புறம் யோசிக்கிறது. இதுகளுக்கும் சோத்த போடணும் போலையே, அண்டராயிரம் வாங்கி கொடுக்கணும் போலையே, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போலையே. தோத்திரம். ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிடுவான். இதுதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. மனிதனுக்கு வேண்டிய, குடும்பத்திற்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏற்கனவே படைச்சிட்டு தான் அதை அனுபவிக்கிற குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அவனை கொண்டு வந்து ஏதேன்ல வச்சாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் விசிட்டிங் வருவாரு. தோத்தரான். தம் பிள்ளை எப்படி இருக்கான், தம் மக எப்படி இருக்கா, குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பங்கள் மேல அக்கறை கொண்ட ஒரே ஒருவர் தேவன் மட்டும்தான். அதனாலதான் தோத்திரம், நம்ம ஸ்தாபனத்துல இப்படிலாம் தோத்திரம் ஆங்காங்கே குடும்பங்களுக்குன்னு தனியா கூட்டங்களை ஒழுங்கு செய்யும்படி ஊழியர்களை தேவன் பாரப்படுத்தி இன்னைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அந்தந்த கிராமத்துல அந்தந்த தெருவில் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு குடும்பம் தோத்திரம் சரியா இருந்துட்டா, ஆசீர்வாதமா இருந்துட்டா, தேவனை பிரதிபலிக்கிற குடும்பமா இருந்துட்டா, அந்த தெரு, அந்த கிராமம், அந்த பட்டணம் முழுசுமே கர்த்தர் பக்கம் திரும்பும். அதனாலதான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்தந்த கிராமங்கள்ல அவர் பிள்ளைகளா நம்மளை வச்சிருக்கிறார். ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம குடும்பம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நம்ம குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லாமலே ஜனங்களுக்கு தெரியணும். நம்ம சுபாவங்கள் மூலம், நாம குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கறதின் மூலம், நாம் அனுபவிக்கிற நன்மைகள், ஐஸ்வர்யம்,
இவைகளை ஜனங்கள் பார்க்கும்போது இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தாண்டா இவங்களை இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு அக்காவுக்கு இடையில ஒரு சண்டை கிடையாது, வம்பு கிடையாது, வருத்தம் கிடையாது. பிள்ளைகளை பாரு எப்படி வளருதுன்னு, எப்ப பாரு இந்த குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தாண்டா. நாமளும் அந்த ஆண்டவரை தேடி போனா நம்ம குடும்பமும் உருப்படும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து ஆலயத்தை நோக்கி ஓடி வரணும். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தை உலகம் பார்க்குதா? வரமாட்டான். நம்மளை பார்க்காம இருந்தா கூட சர்ச்சுக்கு வந்துடுவான். நம்ம குடும்பத்தை பார்க்காம இருந்தா கூட அவன் வந்துடுவான். ஆனா நம்மளை பார்க்குறான் பாருங்க, அதனாலதான் வரமாட்டான். ஏன்னா நம்ம குடும்பம் அப்படி இருக்கு. ஏசு ரத்தம் ஜெயா, நீயா நானா, ஒரே சண்டை கலவரம். சர்ச்சில் வந்தா சிக்கு புக்கு சக்கு புக்கு. அந்நிய வாசிக்கு பஞ்சமே இல்லை. தோத்திரம். ஆவியில நிரம்ப இங்க இருக்கிற சன்னலை உடைக்க, சேரை உடைக்க, பக்கத்தில் இருக்கிற அக்கா காலை மிதிக்க. தோத்திரம். அதெல்லாம் பரவசம். ஆனா வீட்டில் ஆத்தாடி. தோத்திரம். ஆமா, இங்க அந்நிய பாஷை, அங்க அநியாய பாஷை. தோத்திரம். இங்க சாத்தாங்கூட சண்டை போடுறேன்னு சொல்றது, அங்க வீட்டில் புருஷன் கூடயும் பொண்டாட்டி கூடயும் மாமியார் கூடயும் ஒரே சண்டை. அப்ப கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களா இல்லை. அநேக விவாகரத்து கேஸ் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. தேவ நாமம் பிரஜாதிகளுக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களால தூஷிக்கப்படுது. இதுதான் தேவனா? இதை தான் வேதம் நமக்கு சொல்லுதா? இப்படித்தான் வாழுவதற்கு தேவன் நம்மளை இணைச்சாரா? யோசித்து பாருங்க. தோத்திரம். நாம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிற தேவன். வேதத்துல பாருங்க, ஒவ்வொரு குடும்பமா ஆண்டவர் தெரிஞ்சிருப்பாரு, அவங்கள ஆசீர்வச்சிருப்பார், அவங்கள பயன்படுத்தி இருப்பாரு, அவங்க நடுவில் வாசம் பண்ணி இருப்பாரு. ஏனோக்கு குடும்பம், நோவா குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், ஈசாக்கு குடும்பம், யாக்கோபு குடும்பம், மோசே குடும்பம், யோசுவா குடும்பம், இப்படின்னு தோத்திரம் குடும்பங்களை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. அவர் ஒரு நாளும் ஆம்பளை ஆளு மட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தோத்திரம். அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. மீச இருந்தாப்புல அவங்கள பெருசுன்னும், தோத்திரம் சகோதரிமார்களை குறைச்சும் கர்த்தர் சொல்றவரே இல்லை. இன்னும் சொல்ல போனா தோத்திரம் சகோதரிமார்கள் சபையில மிகப்பெரிய பங்காளிகள். தோத்திரம். நான் அதை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க இல்லைன்னா நிறைய சபைகளே இல்லை. தோத்திரம். இவங்க இல்லைன்னா நிறைய ஊழியங்களே இல்லை. அதுக்கு நம்ம அள்ளியில சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். உபாச கூட்டமா அவங்க தான் இருப்பாங்க, ஊழியமா அவங்க தான் இருப்பாங்க. தோத்திரம். இரவு ஜோமா அவங்க தான் இருப்பாங்க, சபையை சுத்தம் பண்றதா அவங்க தான் பண்ணுவாங்க, வீட்லயும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சபையிலையும் சகல காரியம் பார்ப்பாங்க. தோத்திரம். இப்படி எல்லா காரியத்திலையும் சகோதரிகள் பல விஷயங்கள்ல சங்கடங்களுக்கும் அவங்க காரணமா இருப்பாங்க. தோத்திரம். ஆமா, பல காரியங்கள் அவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்துலேயும் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. அதாவது வீட்டு கூட்டமா, தோத்திரம், ஊழியமா, சபையா, ஆராதனையா, எல்லாத்துலேயும் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. ஆனால் நரகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாது. தோத்திரம். பரலோகத்துலேயும் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. அதனால தான் பைபிள் சொல்றது. தோத்திரம். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை என்ன செய்யறாளா? கட்டுகிறாள். புருஷனை கூட அப்படி சொல்லல, தன் வீட்டை கட்டுகிற பொறுப்பு சகோதரிக்கு தான் பைபிள் சொல்லுது. இருக்கிறீங்களா? பெருமைப்படாதீங்க. தோத்திரம். நான் சொல்றதை மட்டும் கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா? பெருமைப்படுறது புத்தி இல்லாத மனைவி. தோத்திரம். ஆமா, கர்த்தர் உங்களை கிருபையா வச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல எந்த பகுதி படிச்சாலும் அதை நம்ம எல்லாருக்கும் காமனா தான் பேசுறாரு. ஆபிரகாம் பத்தி படிக்கும்போது அம்மாமார்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தெபொராளை பத்தி படிக்கும்போது அது சகோதரர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தோத்திரம். வேதத்துல குறிப்பிடுகிற எந்த பாத்திரமா இருந்தாலும் அது நமக்கு எல்லாருக்குமே பொதுவான பாத்திரங்கள் தான். தோத்திரம். குடும்பங்களை கனப்படுத்துகிற நேசிக்கிற தெய்வம். உங்க குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நீங்க எழும்பணும், நீங்க சாதிக்கணும், நீங்க பிரகாசிக்கணும், நீங்க பயன்படணும். தேவ நாமத்தை இந்த உலகத்துல குடும்பமா உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். பக்தியுள்ள சந்ததியை நீங்க பிறப்பிக்கணும்.
மாம்ச பிரகாரமா நீங்க பிள்ளைகளை பெத்து போடுறது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய சந்ததியை நீங்க பிறப்பிக்கணும், ரட்சிப்பின் சந்ததியை பிறப்பிக்கணும். ஆயிரங்களை லட்சங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற குடும்பங்களா நீங்க எழும்பி பிரகாசிக்கணுங்கிறதா ஒவ்வொரு குடும்பத்தை குறிச்சும் தேவனுடைய திட்டம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நான் தோத்திரம் உங்களுக்கு முன் வைத்து, ஆசீர்வாதமான குடும்பம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பம், ஆண்டவருக்காக பயன்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்னு ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். யோய்தா என்னும் ஒரு ஆசாரியனின் குடும்பம். தோத்திரம். ஆமா, யோய்தா பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. தோத்திரம். படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தோத்திரம். நம்பித்தான் பிரசங்கம் பண்றோம். தோத்திரம். எல்லா விசுவாசிகளும் பைபிள் படிக்கிறாங்கன்னு தான் நாங்களும் என்ன செய்யறோம், நம்புறோம். படிச்சா நல்லது. இருக்கிறீங்களா? பைபிள் படிங்க, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21, 22, 23 தோத்தரா, ஆமா சொல்ல போனா 24, இந்த அதிகாரங்களிலே அந்த குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். தோத்தரா, கவனியுங்கள். தோத்தரா, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம். முதல்ல நான் பேக்ரவுண்ட அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள போகலாம். தோத்தரா, இஸ்ரவேலிலே யோசபாத் காலத்துக்கு பிறகு, யோசபாத் ஒரு தேவனுக்கு பயந்த ராஜா, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு ராஜா. ஆனா அவன் இருந்த ஒரு 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 பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாப்பு குடும்பத்தோட சம்பந்தம் கலந்திருந்தான். தோத்தரா, ஆகாப்பு கூட அவனுக்கு ஒரு கனெக்ஷன். ஆகாதவர்களோட நம்ம கனெக்ட் ஆனோம்னாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூஜ்யமாயிரும். தோத்தரா, பலமுறை ஆண்டவர் யோசபாத்துக்கு இதை எச்சரிச்சாரு. ஆகாபு குமாரன் அகசியாவோடையும் அவருக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஆகாபின் குமாரன் யோராமோடையும் அவருக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. சரி, இந்த யோராமுக்கு தான் தோத்தரான், அதாவது யோசபாத்து ஆகாபின் குமாரத்திய தன்னுடைய குமாரன் யோராமுக்கு திருமணம் செஞ்சிருந்தாரு. யோராமுக்கு, அந்த யோராமின் மகள் பேரு, மனைவி பேரு அத்தாலியாள். சொல்லுங்க, அவ பேர் என்னதுங்க? அத்தாலியாள். தோத்தரன். இந்த ஆகாப்புனுடைய ராஜ்யபார காலத்தில், அதாவது அத்தாலியாளுடைய தகப்பன் தோத்தரன், அந்த ராஜ்யபார காலத்தில், அவனுடைய காலத்தில் தேவனுக்கு விரோதமா, நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமா எசபேல் ஆகாப்புடைய மனைவி, இவங்க 2 பேரும் தேவனை அதிகமா காயப்படுத்தினாங்க. தேசம் ஃபுல்லா விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்புகள், பாகால் வணக்கங்கள் பெருகி போயிருந்த காலம். அதனால தேவன் ஆகாப்பின் குடும்பத்தை கருவறுக்க விரும்பினாரு, முற்றிலுமா அழித்து போட விரும்பினாரு. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் எகு என்கிற ஒருவனை ராஜாவா கர்த்தர் ஏற்படுத்தினாரு. அவன் கையில இந்த ஆகாப்பு குடும்பத்தை அழிக்கிற உத்தரவாதத்தை ஆண்டவர் தந்தார். தோத்தரன். நடந்தது என்ன? எகு எழும்பி போய் ஆகாப் குடும்பத்தை எல்லாம் அழிக்கிறான். ஆகாப்புடைய குமாரன் யோராம் அவனையும் கொன்று போடுகிறான். ஆகாபின் மனைவி எசபேல் தோத்தரான், அவளையும் கொன்று போடுகிறான். தோத்தரான். இருக்கிறீங்களா? தோத்தரான். இப்போ அந்த ஆகாபுடைய குமாரத்தி பேர் தான் அத்தாலியாள். அவ எங்க வாக்கப்பட்டு வந்திருக்கிறா? அவ எங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறான்னா யோசபாத்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறா. இது யூத சாம்ராஜ்யம். கொஞ்ச நேரம் குழப்பற மாதிரி இருக்கும். தோத்திரம். குழப்ப மாட்டேன், உங்களை குழப்பம் எனக்கு தெரியாது. அல்லையா சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. தோத்திரம். யோசபாத்து குடும்பம் யூதா குடும்பம், யூத சாம்ராஜ்யத்தின் குடும்பம். ஆகாபின் குடும்பம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் குடும்பம். அப்போ ஆகாபு குடும்பத்தில் ஆகாபின் குமாரத்தி தான் அத்தாலியாள்னு பைபிள் சொல்லுது. அவ யோசபாத்து குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்கிறா, கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறா. தோத்தரா. இருக்கிறீங்களா? தோத்தரா. அங்க எகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்கும் போது இந்த அத்தாலியாளோட மகன் இங்க இருக்கிறா பாருங்க. அத்தாலியாள் யோசபாத்து வீட்டில், அவ யோசபாத்துக்கு மருமக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அத்தாலியாளோட மகன் அவன் தான் இங்க ராஜாவா இருக்கான். அவன் பேர் அகசியா. அவன் என்ன பண்ணிருப்பான்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு தன்னுடைய மாமனை பார்க்க போயிருப்பான். குடும்ப உறவு இல்லையா, ஆனால யோராம் அவனை பார்க்க போயிருப்பான். அந்த சமயத்தில் யெகூ என்ன பண்ணிடுவான்னா, இந்த அகசியாவையும் கொன்றுவான், அத்தாலியாளுடைய மகனையும் கொன்னுடுவான். தோதரா கொன்னதுனால இப்ப என்ன நடக்கு தோதரா? ஏன்னா இந்த ஹிஸ்டரியை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஹிஸ்டரியை சொன்னா தான் அடுத்து என்னுடைய பிரசங்கம் பூர்த்தி ஆகும். தோதரா இந்த அத்தாலியாளுக்கு டென்ஷன் ஆயிடும். அத்தாலியாளுக்கு டென்ஷன், என் மகனை கொண்டுட்டாங்களே, யெகூ கொண்டுட்டான், இவ எழும்பி போய் யெகூவைத்தான் கொல்லணும், யெகூவோட தான் சண்டை போடணும், யெகூவோட தான் யுத்தம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த அத்தாலியால் என்ன பண்ணுவா, ராஜ்ய வம்சத்துல, ராஜ வம்சத்துல, அது யூத ராஜாக்கள் வம்சத்துல தான் குடும்பத்துல இருந்த எல்லாரையும் கொன்றுவான். இருக்கீங்களா? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா இவ எசபேலோட வாரிசு, இவ ஆகாபின் குமாரத்தி, இவ அந்த வீட்டில் வளர்ந்தவ சின்ன வயசுல இருந்து. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க. ஆனால இவளும் ஆண்டவர், ஆண்டுடைய வசனம், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் இதுல ஈடுபாடு இல்லாமே வளர்ந்துட்டா. இவளுக்கு அப்ப இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள்னாலே பிடிக்காது, எசபேல் மாதிரியே. அதனால இங்க கோபத்துல ராஜ வம்சத்துல தாவீதின் குடும்பத்துல இருந்த எல்லாரையும் கொன்றுவா. கொன்னுட்டு இவளே ராஜாத்தி ஆயிருவா. கொன்னுட்டு இவளே ராஜாத்தி. அத்தாலியாள் அரக்க குணம் கொண்டவ, அரக்க குணம் கொண்டவ, தேசத்துக்கு ராஜாத்தி ஆயிருவா. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறா பாருங்க. அந்த நேரத்தில் இவளோட மக, இந்த அத்தாலியாளோட மக பேர் தான் யோசேபியாத். சொல்லுங்க அந்த வார்த்தையை சத்தமா எல்லாரும். யோசேபியாத். இவள்கிட்ட வளர்ந்தவதான், இவ மகதான், இவளோட பிள்ளைதான். ஆனா அவ இவள மாதிரி இல்லை. அவ யோய்தா என்கிற ஆசாரியனுக்கு மனைவி. அவ வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயம், அவளை யோய்தாவுக்கு கட்டி கொடுத்திருந்தாங்க. தோதரன் ஒரு ஆசாரியனுக்கு கல்யாணம் பண்ணி போயிருந்தா. இருக்கிறீங்களா? அதனால அவ மனசெல்லாம் கர்த்தர், நியாயப்பிரமாணம், வார்த்தை, ஆண்டவர் அப்படிங்கிறது தான் நிறைஞ்சிருந்தது. நான் ஆகாப் வம்சம் அப்படிங்கிறத விட நான் யோசபாத்து குடும்பம் அப்படிங்கிறத அவ மனசுல நிறைஞ்சிருந்தது. அவ என்ன பண்றா, அந்த யோசேபியாத் என்ன பண்றா தோதரன், இந்த அத்தாலியாள் தான் அம்மாகாரி எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ரத்த கலரியா கிடக்கு அரண்மனையே, எல்லாத்தையும் கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கா, செத்து விழுந்துகிட்டு இருக்கு எல்லாம். அந்த கேப்ல அகசியாவின் மகன் யாரு, அத்தாலியாளுக்கு பேரன், இந்த யோசேபியாத்துக்கு சகோதரனுடைய மகன். அண்ணனா இருந்தா அண்ணன் மகன், தம்பியா இருந்தா தம்பி மகன். அல்ல சொல்லுங்க அப்போ. சகோதரன் மகன், அவன் பச்சை புள்ள. அவன் பேர் என்னது? யோவாஸ். அவன் பேர் என்ன? யோவாஸ். அந்த புள்ள அந்த அரண்மனைக்குள்ள கிடக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அத்தாலியாள் கண்ணுக்கு அந்த பிள்ளையும் சிக்குனா, அந்த பிள்ளையை என்ன செஞ்சிருவா, கொன்றுவா, பிள்ளையும் கொன்றுவா. ஆனா இந்த யோசேபியாத் என்ன பண்றா, தன் தாய் அரக்க குணம் கொண்டவ கைக்கு தப்பு வித்து அந்த யோவாச பத்திரமா எடுத்துட்டு போய் ஆலயத்தில் வச்சு 6 வருஷம் அவனை வளர்க்கிறா. தோத்தரன் ஏன்னா தாவீதின் வம்சத்துல தாவீதின் பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க அவங்க தான் ராஜாவா இருக்கணுங்கிறது கர்த்தருடைய வார்த்தை.
அது தேவனுடைய நியமம், தேவனுடைய உடன்படிக்கை. ஆனா இந்த அத்தாலியால் அது எல்லாமே தெரிஞ்சும் எல்லாரையும் கொல்றா. ஆனா யோசபியாத்து மட்டும் அந்த ஒரு பிள்ளைய காப்பாத்தி எடுத்து ஆலயத்தில் வச்சு தான் புருஷன் கூட சேர்ந்து அவனை வளர்த்து தோதுறான். 7வது வருஷத்திலேயே அந்த யோவாச சிங்காசனத்தில் உட்கார வச்சு ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறான். இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணதோட விடல, யூதாவில் இருந்த அதிபதிகள் எல்லாம் ஒன்று திரட்டி, பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, லேவியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, ஐயோ அத்தாலியில் இல்லடா ராஜாத்தி, அவ அரக்க குணம் கொண்டவடா, அவ தேவ திட்டத்துக்கு எதிரானவடா, யோவாஸ் இன்னைக்கு ராஜகுமாரனை நான் காட்டுறேன், இங்க வாங்க பாருங்க, சிங்காசனத்துல சீட்ல உட்கார்ந்துருக்கிறார் பாரு, இவர் தான் தாவீதின் வம்சம், இவர் தான் அடுத்த ராஜா, இவரைத்தான் நம்ம ராஜாவாக்கணும்னு தேசத்தையே ராஜா பக்கம் திருப்பி அத்தாலியாளையும் அழிச்சு அந்த யோவாச ராஜாவா உட்கார வைப்பா. தேசத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயாவா. யோ தம்பதியர் கூடுக குடும்ப முகாம்னு சொல்லிட்டு என்னையா பேசுற சோத்துறான், ஒண்ணுமே புரியலையா? யோசபேல்ன்ற அத்தாலியாள்ன்ற யோசபியாத்துன்ற ஒன்றும் புரியலையா? இப்ப வருவோம், கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை குறிச்சும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கும் தேசத்துல ஆவி, யெசபேலின் ஆவி தேசத்துல தலைவிரிச்சாடுது, ஆகாபின் ஆவி தேசத்துல தலைவிரிச்சாடுது. ஆகாதவர்கள் தோத்துறான், ஆகாத அத்தாலியாள் அன்னைக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி. நான் சொல்றது புரியுதா? ஆகாத அத்தாலியாள் அன்னைக்கு தேசத்தை அரசாண்ட மாதிரி. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா சோத்திரம், பெருஞ்சோத்திரம். அல்ல சொல்லுங்க. இன்னைக்கு தேசம் அப்படிதான் கிடக்கு. அத்தாலியாள் சீட்ல உட்கார்ந்து இருந்தா தேசம் எப்படி தேவனை தேடும்? தேசத்தில் எப்படி பக்தி இருக்கும், வைராக்கியம் இருக்கும், உண்மை இருக்கும், ஆராதனை இருக்கும், துதி இருக்கும். யூதாவுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லை. தோத்திரம். அப்படித்தான் அன்னைக்கு தேசம் இருந்துச்சு. ஆனா அந்த அத்தாலியாளின் ஆளுகைக்குள்ள இருந்துதான் தான் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு யோய்தா குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு யோசபியாத் குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற குடும்பமா, அசுத்தங்களை அருவருப்புகளை அழிக்கிற குடும்பமா, தேவ நாமத்தை உயர்த்துகிற குடும்பமா, உங்க குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்றைக்கு 6 வருஷம் அத்தாலியால் அரசாண்டாலும் அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தாவீதின் குமாரனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் உட்கார வைக்க தேவனுக்கு ஒரு குடும்பம் போதும், ஒரு குடும்பம் போதும். இந்திய தேசத்திலும் I want to say a prophecy. இந்திய தேசத்திலும் தாவீதின் குமாரனை ஆளுகிறவராக அமர பண்ண இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற இந்த குடும்பங்கள் போதும். உங்க குடும்பம் போதும். நீங்க தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமா எழும்பிட்டா அசுத்த அந்தகார ஆளுகை அழியும், தேவ குமாரனின் ஆளுகை மலரும். இந்தியாவில் ஏதேதோ மலர முடியும்னா எழுப்புதல் மலராதான் என்ன பேச்ச காண? தந்திரத்தாலே மந்திரத்தாலே எந்திரத்தாலே ஏதேதோ மலர முடியும்னா அபிஷேகத்தாலே ஆவியானவராலே தேவன் தெரிந்து கொண்ட மக்களாலே நம்ம குடும்பத்தாலே நம்ம சபையாலே எழுப்புதல் மலர்ந்தே. அதாவது நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நாம தான் பிரச்சனையை பார்ப்போம், ஆண்டவர் பிரச்சனைக்கு தீர்வை பார்ப்பாரு.
ஆமா, எல்லாரும் ஐயோ அத்தாலியாள் அத்தாலியாள், ஐயோ 6 வருஷம் அரசாள்றாளே, தேசம் மோசமா போய்கிட்டு இருக்க இஸ்ரவேல்ல, அந்த யூத ராஜ்யத்துல எல்லாருமே அத்தாலியாளுக்கு சரண்டர் ஆயிட்டான். வேற வழி இல்ல. அவளுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான். அவளை தான் இப்ப ராசாத்தி வாழ்க வாழ்கன்னுகிட்டு இருக்கிறான். தேசமே கெட்டு போச்சு, தேசமே மோசமா கிடக்கு. ஏன்னா எல்லாருமே அத்தாலியாளை பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் அத்தாலியாளை பார்க்கல. அந்த அத்தாலியாளை அழிக்க, தான் சித்தத்தை நிறைவேற்ற யூதாவுக்குள் ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். யூதாவுக்குள் ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். இருக்கீங்களா? இன்னைக்கும் இந்தியாவில் எத்தனையோ வித்தியாசமான காரியங்கள் நடக்கு. தேவ நாமத்திற்கு எதிரா அசுத்தங்கள் அருவருப்புகள் நடக்கு. தேவன் அதையெல்லாம் பார்க்கல. அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நீ எழும்புனா, எனக்காக நீ எழும்புனா, உன் குடும்பம் எழும்புனா, நீ செயல்பட்டா, உன் குடும்பத்தை அர்ப்பணிச்சினா, அத்தாலியால ஆஃப், எசபேலும் ஆஃப், அருவருப்புகள் ஆஃப். தேசத்துல தேவ நாமம் எழும்பும், ஆராதனை எழும்பும், துதி எழும்பும், எழுப்புதல் எழும்பும், தேவ நாமம் மகிமைப்படும். இருக்கீங்களா? ஒரு குடும்பம், அதுவும் அத்தாலியால் வீட்டில இருந்தே தூக்குனாரு. தோத்தரான் அவ வாரிசவே தூக்குனாரு. அவ குடும்பத்துக்குள்ள இருந்தே தூக்குனாரு. தேவனால் கூடாத காரியம் சும்மா. இருக்கிறீங்களா? சர்வ வல்லவர் ஆராதிக்கிறோம். நாம உலகம் பார்க்குற மாதிரி அவர் நம்மளை பார்க்கறதே இல்லை. அவர் நம்மளை கையில் எடுத்தாரு, அவர் கரத்தை நம்ம மேல வச்சாரு. தேசமே அரளும், அந்தகாரங்கள் அதிரும். ஏங்க, உங்க குடும்பத்தை பரலோகம் அப்படி பார்க்குதுங்க. நமக்கு தாங்க இன்னும் கண்ணாடி சரியில்லை. நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி பார்க்குற பார்வை நமக்கு இன்னும் வரல. கடன் வாங்கியே சாப்பிட்ற குடும்பமா நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சண்டை போட்டே சாகிற குடும்பமா நம்ம குடும்பத்தை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமியாரோட மருமக, மருமகளோட மாமியா, புருஷன் கூட பொண்டாட்டி, பொண்டாட்டியோட புருஷன், ஒரே சண்டையும் யுத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற குடும்பமா தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் வீட்டில் சண்டை இல்லையா, போடுவோம்டா சண்டை சபையில், தோத்துறோம் அப்படின்னு சபையில் சண்டை போடுறதுக்கு கிளம்பி வரோம். புருஷன் முன்னாடி இன்னைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு பாசு கூட போடுவோம்டா சண்டை அப்படின்னு. அப்படித்தான் நம்ம குடும்பத்தை பத்தி நாம நினைக்கிறோம். நோ, நம்ம குடும்பத்தை பத்தி பரலோகத்துக்கு பெரிய திட்டம். 5 பாயிண்ட் சொல்ல போறேன். யோய்தா யோசபியாத் குடும்பத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிச்ச குடும்பம், தேவனால பயன்படுத்தப்பட்ட குடும்பம், தேசத்தையே மாற்றின குடும்பம், அந்தகாரத்தை அழிச்ச குடும்பம், அத்தாலியால மேற்கொண்ட குடும்பம், தேவனுடைய இருதயத்தை மகிழ்வித்த குடும்பம். ஆமே, நம்ம குடும்பமா அப்படிப்பட்ட குடும்பமா மாறணுமா? உன்னதத்தை உயர்த்துங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆண்டவரே, சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, சொல்லாதவங்கள ஒரு 6 மாசம் அப்படியே விட்டுருங்க. தோத்துறேன். இப்ப சொல்றாங்களா பாப்போம். உன்னதத்தை உயர்த்துங்கள். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2வது, உடன்பட்டு பயணியுங்கள். சொல்லுங்க. என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் அப்புறம் பேசுவேன். தோத்துறேன். உடன்பட்டு பயணியுங்கள். 3வது, உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள். சொல்லுங்க. யார எவர நம்ம தியானிப்போம். தோத்துறான். உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள். தோத்துறான். 5வது 4வது தோத்துறான். உறவுகளை கனப்படுத்துங்கள். சொல்லுங்க. தேவன் நமக்கு தந்த உறவுகளை கனப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா 5வது தோத்துறான். ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க. ஊழியம். சரி. உன்னதத்தை உயர்த்துகிற குடும்பம், பரலோகத்தையே பார்க்கிற குடும்பம், தேவனை மட்டும் கனம் பண்ற குடும்பம். எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் தான் பெருசு அப்படின்னு சொல்ற குடும்பம் யோய்தா குடும்பம், யோசபியாத்து குடும்பம். இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இப்போ வசனத்துக்கு வருவோம். 2
நாளாகமத்தின் புத்தகம் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் நான் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். 22:11. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாத படிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். 12ஆம் வசனம். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். நல்ல சொல்லுங்க. அந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. இவ யோசபாத் என்கிற ராஜாத்திக்கு பேத்தி. ராஜாத்திக்கு பேத்தி. நல்லா கவனிக்கணும். ஆமா. யோராம் என்கிற ராஜாவுக்கு குமாரத்தி. ராஜாவுக்கு குமாரத்தி. அகசியா என்கிற ராஜாவுக்கு சகோதரி. ஒரு ராஜாவுக்கு பேத்தி, ஒரு ராஜாவுக்கு மக, ஒரு ராஜாவுக்கு சகோதரி. நான் ஒரு ஆமா தோத்துற பொசிஷன் பாருங்க. இவங்க தாத்தாவும் ராசா, இவங்க அப்பாவும் ராசா, இவங்க அண்ணனும் ராசா. சொல்லுங்க. ஆனா இவங்க அம்மா அத்தாலியாள் மோசக்காரி, நாசக்காரி. மோசக்காரி, நாசக்காரி. இப்போ எல்லாரையுமே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மாக்காரி. இவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு யோசேபியாத்துக்கு. என்ன ஆப்ஷன்? ஆஹா, எல்லாரையும் கொல்றாளே நம்ம அம்மா, ஐயோ பேய் பிடிச்சு தோத்துறான். இப்படி கொல்றாளே, இவ கொல்லணும்னா அங்க போய் யாரு எகுவெல்லாம் கொல்லணும். அதை விட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளையே கொண்டுகிட்டு இருக்கிறாளே. அவ கண்ணுல பட்டா ஒருவேளை நம்மளை கொன்னாலும் கொல்லலாம், தோத்துறோம். ஒண்ணு செய்வோம். அம்மாவை போய் கட்டி பிடிச்சு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அம்மா நான் உன் கூட்டணி, தோத்துறான். நான் உன் கூட தான் நிக்க, தோத்துறான். ஒரு அருவாளை என் கையில கூட நானும் சேர்த்து என்ன செய்றேன், வெட்டுறேன் அப்படின்னு அம்மாவோட ஒட்டிக்கலாம், அம்மாவை சந்தோஷப்படுத்திடலாம், அம்மாவை ஒசத்தலாம், அம்மாவை சார்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவ முடிவெடுக்கலாம். இல்லைன்னா ஏ கிறுக்கி, ஏ பேயி, தோத்துறான். நீ எனக்கு தாய் இல்லை, நீ எனக்கு பேய். ஏசரத்தஞ்சய நீ கிறுக்கு பிடிச்ச பொம்பளை, உன் கூட நாயனத்துக்கு நிக்கணும், தோத்துறான். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் என் கர்த்தர் பக்கம் தான் நிற்பேன். நான் தேவன் பக்கம் தான் நிற்பேன். தேவ வார்த்தையின் பக்கம் தான் நிற்பேன். நியாயப்பிரமாணத்தின் பக்கம் தான் நிற்பேன். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? தாவீதின் குமாரர்களில் ராஜா இல்லாமல் போவதில்லை. தாவீதின் குமாரர்கள் தான் சிங்காசனத்தில் ராஜாவா உட்காரணும். அது கர்த்தருடைய வார்த்தை. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தையின் பக்கம் தான் நிற்பேன். தேவன் பக்கம் தான் நிற்பேன். உன்னதர் பக்கம் தான் நிற்பேன். அவரை மட்டும்தான் உயர்த்துவேன். அவரை மட்டும்தான் சார்ந்திருப்பேன். எனக்கு தோத்துறோம், என் அம்மா பெருசு இல்ல, அல்லேலூயா. எனக்கு என் உசுறு பெருசு இல்ல, எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. எனக்கு கர்த்தர் தான் பெருசு. கர்த்தர் வார்த்தை தான் பெருசு. கர்த்தருடைய சத்தியம் தான் பெருசு. என் புருஷனும் நானும் கர்த்தர் பக்கம் தான் நிற்போம். இருக்கீங்களா? யோய்தா அவர் மீசக்காரரு, தோத்துறான். அவர் உடனே யோசபியாத்து இங்க வா, குண்டக மண்டக்கு இந்த நேரத்தில் யோசனை பண்ணாத, தோத்துறோம். நமக்கு ரொம்ப தந்திரமா தோத்துறோம், ஞானமா தப்பிக்கணும்னா ஒரே ஐடியா தான் இருக்கு. உங்க அம்மா கொடியை தூக்கிடுவோம், தோத்துறோம். உங்க அம்மா பக்கம் சார்ந்துருவோம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, இப்ப அவ கொலகாரி, பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கண்ணுல சிக்கணும்னு நம்மளையும் காலி பண்ணிடுவா. வேணாம் இந்த வம்பு, தோத்துறோம். அவ கூட சேர்ந்து நிற்போம், அம்மா வாழ்க அப்படின்னு பாடுவோம் அப்படின்னு யோய்தா சொன்னாரா? சொல்லுங்கண்ணே. இல்ல, யோய்தாவும்
யோசேபியாத்து மாதிரி தான், யோசேபியாத்தும் யோய்தா மாதிரி தான். ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இணைஞ்சு கர்த்தரை மட்டும் உயர்த்தினாங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம குடும்பம் உறவை உயர்த்துற குடும்பமா இருக்கா, உன்னதரை உயர்த்துற குடும்பமா இருக்கா? உலகத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா, உன்னதத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா? யோசிங்க. எப்ப ஞாயிற்றுக்கிழமைய கட்டடிச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு போறோமோ அப்ப நாம யாரைத்தான் உயர்த்துறோம்? மச்சானையும் மாமனையும் சித்தப்பனையும் உறவையும் தான் உயர்த்துறோம். கர்த்தர் நமக்கு பெருசுன்னு இருந்தா கட்டடிப்போமா? ஆலயத்துக்கு சர்ச்சை கட்டடிப்போமா? 3 வாரம் கிளம்பி போயிடுறது பொசுக்கு பொசுக்குன்னு. அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன். 4வது வாரம் சர்ச்சுக்கு வந்து உயிரான 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 இயேசு. அவர் சொல்வாரு, சரியான 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 லூசு. என்ன பேச்ச காணா? உனக்கு நான் உசுரா? உனக்கே ஓவரா தெரியல? புழுகாண்டி பாட்டை பாரு. போன வாரம் எங்க இருந்த? அதுக்கு முந்தின வாரம் எங்க இருந்த? இந்த வாரம் எவனும் பத்திரிக்கை வைக்கல போல தெரியுது. பிரியாணிக்கு வாய்ப்பு இல்ல, கிளம்பி இங்க வந்துட்டேன். தோத்துறேன். உங்க பாஸ்டர் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு உடனே வேற வழி இல்லாம நீயும் உயிரான. எனக்கு அவன் உசுறுனா ரொம்ப பிடிக்கும், போட்டுறவா? என்ன பேச்ச காணா? கொஞ்சம் யோசிங்க மேடம், கொஞ்சம் யோசிங்க பிரதர். ரட்சிச்சது அவரு, வாழ வைக்கிறது அவரு, சோறு போடுறது அவரு, ஜீவனோட வச்சிருக்கிறது அவரு, குடும்பத்தை கொடுத்தது அவரு, பிள்ளைகளை தந்தது அவரு, புருஷனை உசுரோட வச்சிருக்கிறது அவரு, பொண்டாட்டிய உசுரோட வச்சிருக்கிறது அவரு, எல்லாமே அவரு. ஆனா அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, அவர் வார்த்தையை பின்னுக்கு தள்ளிட்டு, வசனத்தை பின்னுக்கு தள்ளிட்டு, மச்சான் மாமா, நான் மச்சான் நான் மாமா. அன்னைக்கு வெட்டி 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 இழுத்துட்டு கிடந்தே. அன்னைக்கு நம்ம மச்சான் நான் வந்து பார்த்தான், செத்து போயிருவேன் நினைச்சான். இன்னும் சொல்ல போனா சாகட்டும்னே வேண்டுனான். ஆனா கர்த்தர் ஆலயத்துக்கு ஒன்னு வந்து போட்டதுனால தேவன் உன்னை உசுரோட வச்சிருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. சும்மா அன்னைக்கு ஒரு தேவன் நின்னப்போ அவனா காப்பாத்துனா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, கர்த்தரை தாண்டி உங்க மேல அக்கறை உள்ள ஆளு ஒத்தாள சொல்ல. கர்த்தரை விட பெருசா ஒரு ஆளை சொல்ல. சும்மா கிளம்பிடுறது அப்படியே. கர்த்தர் எங்க உயர்த்துறான்? அன்னைக்கு யோய்தாவும் யோசேபியாத்தும் தங்களுக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு கர்த்தரை உயர்த்தல. லிசன் மீ. கர்த்தரை இந்த நேரத்தில் நம்ம உயர்த்தி கர்த்தருக்காக நின்னோம்னா ஒருவேளை அத்தாலியால் நம்மளை கொன்னாலும் கொல்லலாம். அது அந்த குடும்பத்துக்கு தெரியும். இவனை களவா எடுத்துட்டு போய் நம்ம வளர்க்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம 2 பேரையும் என்ன செய்வா? போட்டுருவா, கொன்றுவா, செத்துருவோங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியும். ஹலோ, ஒன்றை பெற்றுக்கொள்ள அவர்கள் தேவனை தேடல. தேவனுக்காக ஒன்றை கொடுக்க இழக்க தேவனை தேடினார்கள். பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நம்ம பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நம்ம. ஏன்னா அவங்க ஆராதனை வேற, அவங்க லைஃப் அவர் பார்த்திருக்கிறாரா? நம்மளையும் பார்க்கிறாரா? ஏமாளிகள், இயேசுவையே ஏமாத்துற ஆளுங்க, ஏமாறுற ஆளுங்க இல்ல, ஏமாத்துற ஆளுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? அன்னைக்கு ஆபிரகாமின் ஆராதனை என்ன? 22 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஏக சுதனை அழைச்சிட்டு போய் மோரியா மலையில அவனை எனக்கு பலி செலுத்துனாரு. ஆமேனா? ஆட்டை கேட்டவரு மாட்டை கேட்டவரு இப்ப மனுஷனை கேட்காரு. மனுஷனை கேட்டா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனை போட்டுடலாம். பெத்த ஒத்த மகனை கேட்காரு. அவரே கொடுப்பாராம், அவரே கேட்பாராம். தோத்துறான். பிள்ளையவே கேட்கிறாரே.
இந்த ஆண்டவர் நமக்கு தேவையா? நமக்கு புள்ள கிடைச்ச வரைக்கும் போதும்டா, இனி அவரை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. சாராள், ஐ லவ் யூ. நம்ம ரெண்டு பேரும் புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவோம். இவர் என்ன இந்த மாதிரி புள்ளைய கொண்டு போய் பலிசலத்தை சொல்றாரு? இப்படி ஒரு தெய்வத்தை உலகத்துல நான் பார்க்கல சாமி. இப்படி ஒரு சாமி நமக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொன்னாரா? சொல்லுக்கா. புள்ளைய அழைச்சிட்டு போறாருங்க பலிசலத்தை. இன்னும் சொல்ல போனா கட்டுன மனைவிட்ட கூட சொல்லல, சாராள மாட்டேன். ஏன்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அல்ல சொல்ல, கட்டுன மனைவிட்ட கூட சொல்லாம கூட்டு போறாருன்னா அவர் குடும்ப ரகசியம் அவருக்கு தான் தெரியும். சாராளமா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, சாராளமா பத்தி அவருக்கு தெரியாதா என்ன? நமக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு குறிப்புகளின்படி சொல்லலாம்னா சாராளமா சரியான டெரர். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 21 அதிகாரத்தில் தோத்திரம் இஸ்மவேலு கொஞ்சம் ஈசாக்குக்கு விரோதமா பேசிட்டான், அதாவது கிண்டல் பண்ணிட்டான். அப்படிங்கிறதுக்காக இஸ்மவேலையும் ஆகாரையும் வீட்டை விட்டே துரத்துனவ டெரர். அவள்கிட்ட போய் ஆண்டவர் புள்ளைய கேட்கிறாரு போட்டு தள்ளவான்னு கேட்டா ஆபிரகாம போட்டு தள்ளிடுவா அவ. அத்தானு டார்லிங் லவ் யூ, புள்ளைய கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த ஆள் சொன்ன வச்சு கேட்க மாட்டான் தெரியும். ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, காலையில் நானே அலாரங்களாக்கா இருந்து உங்களை எழுப்பி விடுறேன்னு சொல்லி ஆபிரகாம நல்லா தூங்க வச்சு ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ அம்மி குழவையை போட்டு ஆபிரகாம கொன்றுப்பா. நீங்க வேணா பரலோகத்துல போய் ஆபிரகாமிட்ட கேளுங்களேன், நான் கரெக்டா சொன்னேன்னு சொல்லுவாரு. தோத்திரம். என்ன கத்துக்கிறோம்னா, தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு என் மனைவி கூட தடையா இருந்துட கூடாது. அதான் ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனுக்கு பலி செலுத்த, தேவனை கனம் பண்ண ஒருவேளை சாராள் தடையா இருந்துருவாளோ, அப்படி இருந்துட கூடாதுங்கிறதுக்கு தான் அவ சாராள்கிட்ட கூட அவர் சொல்லல, ஈசாக்கு கிட்டையும் சொல்லல. இடையில எஸ்கேப் ஆகி ஓட்டான்னா தோத்துறான். அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆபிரகாம பாருங்க, எனக்கு என் புள்ள ஈசாக்க விட, என் மனைவி சாராளை விட எனக்கு தேவன் தான் பெருசு. ஆண்டவரே, நான் நினைச்சிட்டு என்ன ஒரு மாதிரி எடை போட்டிறான். 25 வருஷமா நமக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். இப்ப ஈசாக்கு வந்த உடனே, புள்ள வந்த உடனே அவனை குளிப்பாட்ட, அவனுக்கு அண்டராயிரம் போட, அவனுக்கு டவுசரை மாத்த, அவனுக்கு பவுடரை போட, அவனவே கொஞ்சம் அவனவே சுச்சு 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 சுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால ஆராணிய கட்டடிக்கிற தோத்திர கடைசி கால விசுவாசிகள் நினைச்சிட்டா என்ன? புள்ளைய காரணம் காட்டி சர்ச்சுக்கு வர்றதில்ல, புள்ளைய காரணம் காட்டி ஜபத்துக்கு வர்றதில்ல, புள்ளைய காரணம் காட்டி தோத்திரம் ஊழியத்துக்கு வர்றதில்ல. புள்ள இல்லாதப்போ வந்திருக்கோம் தோத்திரம், புள்ள வேணும் புள்ள வேணும்னு. இப்ப புள்ளைய கொடுத்துட்டாரா, அது புள்ளை இல்ல, தொல்லை ஆயிட்டு. இப்ப புள்ளைய பார்க்கணும், புள்ளைய குளிப்பாட்டணும், புள்ளைக்கு பவுடர் போடணும், புள்ளைய மேக்கப் பண்ணணும், புள்ளைய ரெடி பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஜபத்துக்கு வர்றதில்ல, ஊழியத்துக்கு வர்றதில்ல. அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டீரா? அன்னைக்கு என்ன ஆபிரகாமோ அதே ஆபிரகாம் தான் இன்னைக்கும். நானு இவன் என்னப்பா, இவன் ஈசாக்கு நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே, நீங்க எல்லாமே அவன் எனக்கு வந்தா. இவனை மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான். ஆனா உங்களை மாதிரி ஒரு யெகோவாவை இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. என்ன அவனை போடணும் அவ்வளவுதானே. நீர் கேட்டா சாராளையும் போடுறேன். அவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயாவா. அங்க கூட தேவனுக்கு பலி செலுத்த போறவன் தேவன் இருந்து உன்னை எடுத்துட்டு வர்றதுக்கு போல தேவனுக்கு உன்னை கொடுக்க போறான். நம்ம ஆலயம்னாலே போய் என்னத்தடா புடுங்கிட்டு வரலாம், எடுத்துட்டு வரலாம், பறிச்சுட்டு வரலாம், அப்படித்தான் ஆலயத்துக்கு வர்றோம். பிதாக்கள் அப்படி இல்ல. whenever they came into the presence of God, அவங்க எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்றை தேவனுக்கு கொடுக்கத்தான் வந்தார்கள். இன்னைக்கு வாயை திறந்து பாடுறது நம்ம கஷ்டமா இருக்கு, கை தட்டுறது கஷ்டமா இருக்கு, ஆமேன் சொல்றது கஷ்டமா இருக்கு. அவகாரம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. பெற்ற மகனை பலி செலுத்த வந்தான்.
மூன்றாம் நாள், 4 சொல்லுது 22:4, மூன்றாம் நாள் காலையில் தூரத்தில் அந்த இடத்தை ஆபிரகாம் கண்டான். அப்போ எத்தனை நாள் டிராவல் பண்ணி போயிருக்கிறார் ஆபிரகாம்? 3 days, 3 நாள். ரிட்டர்ன் வீட்டுக்கு எத்தனை நாள் போயிருப்பாரு? அது 7 நாளா? 3 நாள். ஒரு நாள் பலி செலுத்த வச்சுக்கிட்டா கூட 3 + 1 + 3 = 7. ஒரு முறை ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட நாட்கள் 7. நமக்கு 7 நாள்ல ஒரு நாள், அந்த ஒரு நாள்லயும் அரை நாள், கொரை நாள், அதுவே நமக்கு 7.5 ஆயிடுது. என்ன பேச்சக்கானா? நம்மளெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். சர்ச்சுக்கு வர்றது கூட நமக்கு முடியுமா? அந்த அளவுக்கு பிஸி. வேலையை கொடுத்துட்டார்ல, பொண்டாட்டியை கொடுத்துட்டார்ல, புருஷனை கொடுத்துட்டார்ல, பிள்ளையை கொடுத்துட்டார்ல, படிப்பை கொடுத்துட்டார்ல, சம்பாதியத்தை கொடுத்துட்டார்ல, பிசினஸை கொடுத்துட்டார்ல, பணத்தை கொடுத்துட்டார்ல, அதனால உனக்கு பிஸி. அவர் யோசிப்பார்ல, கொடுத்து கெடுத்துட்டணும், பிடிக்கலாமா, திரும்பவும் ஓட்டாண்டி ஆக்கிடலாமா? என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? உங்க பாஸ்டர்மார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அடுத்த வாரமா உங்க முகத்தை பார்க்கணும். நான் இப்ப கிளம்பிடுவேன். அல்ல சொல்லுவாங்க, இருக்கிறீங்களா? ஒரு வாழ்க்கைங்க, அதை வைராக்கியமா வாழ்வோம். சும்மா சாதாரணமா ஏதோ ஒன்ன கொடுக்க போலங்க, தான் பெத்த புள்ளைய கொடுக்க போறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனா நமக்கு அவ்வளவு கஷ்டம். ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிறாருன்னா ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். வீட்டை தருகிறார், ரிசீவ். வேலை கொடுக்கிறார், ரிசீவ். ஓ ரிசீவ். ஒரா பாப்பா பாப்பா ரிசீவ். ஒரே ரிசீவ் தான். வாங்கி வாங்கி போடு, வாங்கி வாங்கி துண்ணு, தோத்துறோம். வயிறு வெடிச்சு செத்து போயிட போறோம். ரிசீவ், ஒரே ரிசீவ். அவருக்கு கொடுக்கிறதுனா கஷ்டம். இங்க வந்துட்டு தான் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறது, தோத்துறோம். காணிக்க அது பாத்தீங்கன்னா அந்த பெரிய நோட்டு தான் முதல்ல மாட்டோம். நீ இல்ல, உள்ள போ உள்ள போ. அடுத்த நோட்டு எட்டி பார்க்கும், அவசரப்படாத, நீ அங்க வாங்க. அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணி வச்சது கையில மாட்டோம். பழைய 10 ரூபா, பழைய 10 ரூபா. நீதான், வா 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 வா. அதுக்குள்ள காணிக்கை பெட்டி வந்துருமா, பொசுக்குன்னு அவசரத்தில் போட்டுட்டு போயிடுறது. நாங்க வீட்டில் போய் பெட்டியை திறந்து எண்ணி பார்க்கும்போது பாதி நோட்டு தான் கிடக்கு. நீ வேணா வீட்டில் போய் பாரு, பாதி ஒன்றை தான் இருக்கும். உனக்கு மனசாட்சி இருந்தா அடுத்த வாரம் திரும்ப எடுத்துட்டு வா, நானும் எடுத்துட்டு வரேன். ஒண்ணு நீ வாங்கி போய் ஒட்டிக்கிட்டு டீ குடிச்சுக்க, இல்ல உனக்கு முடிஞ்சா குடு, நாங்க வேணா ஒட்டி டீ குடிச்சுக்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது மட்டும் அள்ளி 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 கொடுக்கணும். வீட்டை கேட்டா கொடுத்துடணும், வேலையை கேட்டா கொடுத்துடணும், பிள்ளைய கேட்டா கொடுத்துடணும், புருஷனை கேட்டா கொடுத்துடணும், சகலத்தையும் கொடுத்துடணும். ஆனா நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அப்ப ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோலா பேசுறா, அல்ல இல்லையா சொல்லுங்க. நீங்க தேவனை உயர்த்துகிற குடும்பமா இருந்தா உசுர கூட அவருக்காக கொடுப்பீங்க. அன்னைக்கு யோய்தாவும் யோசேபியாத்தும் என்ன மிஞ்சி மிஞ்சி அத்தாலியால் நம்மளை கொண்டுடுவாளா, கொண்டுட்டு போறா. செத்து போவோமா, செத்து போவோம். தேவனுக்காக நிற்போம், வசனத்துக்காக நிற்போம், உடன்படிக்கைக்காக நிற்போம், தாவீதின் சந்ததிக்காக நிற்போம், சத்தியத்துக்காக நிற்போம். நான் ஃபேமிலி பத்திலா யூதாவே அத்தாலியால் பக்கம் போயிட்டு, தேசமே அத்தாலியால் பக்கம் போயிட்டு, போட்டும் போ, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உலகத்து பக்கம், பணத்து பக்கம், மனுஷன் பக்கம் சாஞ்சு போறதுதான் உலகம். ஆனா நான் சாய மாட்டேன். நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர்.
இன்னொரு குடும்பத்தை நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சர்ச்சுக்கு வரவா செய்றாங்க, அவங்க என்ன கரெக்டான நேரத்துக்கு வரவா செய்றாங்க, அவங்க என்ன காணிக்க போடவா செய்றாங்க, அவங்க என்ன தசவாங்க கொடுக்கவா செய்றாங்க, அவங்க என்ன ஊழியத்துக்கு வரவா செய்றாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றது புரியுதா? அன்னாள் கூட ஆலயத்துக்கு வந்துட்டு பெரியநாளையே பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். ஏன்னா அவ பெத்து போடுவா, வரிசையா பெத்து போடுவா. பெத்து போடுறதோட விடுறதில்ல, குத்தி காட்டுறது. நீ மலடி, நீ மலடி, நீ மலடி. யார? அன்னாள. 1 சாமுவேல் 1 படிக்கிறோம். வருஷந்தோறும் போவாங்களாம் ஆலயத்துக்கு. ஆனா இவ மலடியாவே இருக்கா. ஏன்? இவ பார்வையெல்லாம் பெண்ணினாள் மேலேயே. பெத்து போடுறாளே, பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே, குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே. மூசுன்னு அழுது ஊழமுக்க வடிச்சுக்கிட்டே உக்காந்து அழுது கொண்டே இருப்பாளாம். ஏன்னா பார்வையெல்லாம் பெண்ணினா மேல. அவன் நல்லா இருக்காளே, அவ பெத்து போடுறாளே, அவ பெத்து போடுறது இல்லாம என்ன வேற கஷ்டப்படுத்துறாளே, இப்படியே சொல்லிக்கிட்டு. அப்புறம் புருஷன் வருவார், எல்கானா. அவர் ஹீரோ. அவர் சொல்வாரு, 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஏன் அழுகிறாய்? யாரு? எல்கானா புருஷன். அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? நீ ஏன் ஃபீல் பண்ற? அவ கடக்கா டேஸ். நான் உனக்கு 2 பங்கு வச்சிருக்கேன், சோத்தை எடுத்து சாத்து. 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்காங்க. அவனை பாருங்க. உடனே இவ்வளவு நேரம் பெணினான்னு பார்த்தவ இப்ப புருஷன் வந்தோடனே மீ டு லவ் யூ டார்லிங் அப்படின்னு அவ தோல்ல சாஞ்சுக்கிட்டே வெளில வந்துருவா. போகும்போது பெணினான்ட்டு போவா, வரும்போது எல்கானா புருஷன்ட்டு வந்துருவா. ஆலயத்தில் ஆண்டவர் பார்ப்பார், வாரா போறா போறா வாரா. பாதி நேரம் புருஷனை பார்க்கா, மீதி நேரம் சக்களத்தைய பார்க்கா. அவளை பார்க்கா, அவனை பார்க்கா, இவனை பார்க்கா, அவளை பார்க்கா. என்ன மட்டும் பார்க்க மாட்டா. நான் இங்கதான் இருக்கேன், என்ன பார்க்க மாட்டா. போ. 1 வருஷம் அண்ணாளுக்கு புத்தி வந்துச்சு. இனி நம்ம பெண்ணினாலையும் பார்க்கக்கூடாது, இனி நான் அந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது, இந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்ப்பேன். அன்னாள் எழுந்திருந்து ஆலயத்தின் நாயகர் பக்கம் வந்து தான் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினாள். அந்த வருஷம் ஒரு சாமுவேலை கர்த்தர் தந்தார். அவரை மட்டும் உங்க லைஃப்ல பிரதானப்படுத்துங்க. உங்க குடும்பம் அவரை மட்டும் உயர்த்தட்டும். ஆமென் சொல்லுங்க. உறவுகள் இருக்கட்டும், மற்றவங்க இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும், யாரையும் பார்க்காதீங்க, யாரு கூடயும் மேட்ச் பண்ணாதீங்க. சபைக்குள்ள இருக்கிற பெண்ணினாள்களை கூட மேட்ச் பண்ணாதீங்க. தோத்துறவங்களை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவங்களை கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். தோத்துறோம். என்னைக்கு அன்னாள் உன்னதத்தை கனம் பண்ணி அவரை கனம் பண்ணி தான் பார்வையை அவர் பக்கம் திருப்பினாலோ அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. உங்க குடும்பம் உன்னதத்தை உயர்த்தட்டும், அவர் வார்த்தையை உயர்த்தட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. திருமணத்திலேயே நம்ம தேவனை புறந்தள்ளிறோம், அதான் உண்மை. மேல போட்டுறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எப்படி இல்ல எப்படின்னு கேட்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? தொட்டு சொல்லு. ஏசரத்தம் ஜெயம். பொண்ணு வாக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி பண்ணுவாக்கம்? அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி கேஸ்ட். கேஸ்ட் கேஸ்ட் அழுத்துறான் பாரிவன், தோத்துறான். டவுரி. அல்ல சொல்லுங்க. டவுரி என்ன? டவுரி பைபிளில் டவுரி வாங்க சொல்லியிருக்கா? ஆதாமு ஏவாளை கல்யாணம் பண்ணும்போது ஏவாள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாளா? ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுத்தாளா? இல்லாட்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வாங்கி கொடுத்தா இவங்க 2 பேரும் ஏறி குந்திக்கின்னு அப்படியே ஏதோ என்னை சுற்றி வந்தாங்கன்னு எழுதியிருக்கா? சரி, ஆதாம் காலத்தில் தான் இல்லை, உடு. ஈசாக்கு ரெபேக்காளை கல்யாணம் பண்ணும்போது ரெபேக்காள் அத்தனையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்தாளா? இல்லையே. ஆதாம் தான் ஏவாளை கல்யாணம் பண்ண மனைவியாக கொள்ள தன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை இழந்து ஏவாளை கொண்டான். கொன்றான் இல்ல, கொண்டான். ஒரு கல்யாணம்னா ஆம்பளையாள் வீடு, மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீட்டை கொன்றது. கொலகார குடும்பம்.
பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பவ்யமா ஆவிக்குரிய ஆள் மாதிரியே பார்க்கறது. அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா கொள்ளை அடிக்கிறது, பறிக்கிறது, அல்லட்ட சண்டை. இது கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, கேட்கிற மாதிரி தர மாட்டாங்க. இந்த வண்டி அந்த வண்டி, இந்த கார் அந்த கார், இவ்வளவு போகணும் அவ்வளவு போகணும், இவ்வளவு நகை அவ்வளவு நகை. இந்த பைபிள்ல இருக்கு. ஈசாக்கு இங்கிருந்து தான் போய் ரெபெக்காளுக்கு போட்டு, யாரு எலியேசரை அனுப்பி அவர் போய் போட்டு கூட்டு வந்தாரு. யாக்கோபு ராகேலை கல்யாணம் பண்ண 14 வருஷம் ஆடு மேய்ச்சி கல்யாணம் பண்ணான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. அது வேற சப்ஜெக்ட், அல்ல சொல்லுங்க. அப்பா அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் வர பிரசங்கியார்களே, சிங்சாங் லவ் பண்ணலாமா? ஒன்னு டேய் ஸ்டான்லி, அல்ல சொல்லுங்க. அப்பா எங்க இருந்து பார்த்த நீ? யாக்கோபு ராகேலை லவ் பண்ணது பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தியா? அவர் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுத்தாரு, நீ போய் ராகேல்கிட்ட கொடுத்தியா? இல்ல ராகேல் 2 பணியாரம் சுட்டு கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்து நீ அப்ப யாக்கோபிட்ட கொடுத்தியா? பிரசங்கம் பண்ற. என் கட்சிக்காரரை குறைத்து பேச நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஏங்க இவங்க அப்பா இவன்ட்டு என்ன சொல்லி அனுப்புறாரு? மாமனார் வீட்டில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிதான் சொல்லி அனுப்புறாரு வீட்டில இருந்து. அப்ப இவன் போகும்போது பொண்ணு பார்க்க தான் போறான், கல்யாணம் தான் போறான். கல்யாணம் 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 தான் போறான். எங்க மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன், மாமா பொண்ணு அப்படிதான் போறான். பார்த்த முத பொண்ணே யாரு? ராகேல், மாமா பொண்ணு. அவன் பார்த்த முத பொண்ணு, அவன் சூப்பருங்க. பார்த்த முத பொண்ணு செலக்ட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். இந்த 10 பார்க்கறது, 15 பார்க்கறது, 20 பார்க்கறது, அந்த வீட்டில் முறுக்கு திங்கிறது, இந்த வீட்டில் சேவு திங்கிறது, இன்னொரு வீட்டில் அல்வா திங்கிறது, அங்கே லட்டு திங்கிறது, மூக்கு சரியில்லைங்கிறது, மொழி சரியில்லைங்கிறது. உன்னையெல்லாம் நான் உங்களை பேசல, பொதுவா பேசுறேன். ஆவியானவர் கூட வருவாரோ, முறுக்கு திங்கும் போது பக்கத்தில் உட்காந்துருப்பாரோ, நல்லா இருக்கிற அந்த 3 முறுக்கையும் தின்றுறா, தின்னுட்டு கடைசியா மூக்கு சரியில்லைன்னு சொல்லிடுறா, நம்ம 2 பேரும் போயிடுவோம்டா அடுத்த வீட்டுக்கு அல்வா திங்க அப்படின்னு ஆவியானவர் வருவாரா? இல்ல கேட்க. உனக்கு முட்டி போடுறதுக்கு தெம்பும் சத்தும் பலன் இருந்துச்சுன்னா உன் முழங்காலையே உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துரும். நீ உன் மூளைக்குள்ள வச்சுக்கிட்டுல செலக்ட் பண்ற. யாக்கோபு ராகேலை பார்த்த உடனே சரி நீ மாமா பொண்ணா? ஆமா, உன்னை பார்க்கத்தாங்க அப்பா அனுப்பி விட்டாரு, கல்யாணம் பண்ணத்தான் அனுப்பி விட்டாரு. பார்த்த முத பொண்ணே மாமா பொண்ணு, அப்ப நான் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே ஐ லவ் யூ, ஃபோன் நம்பர் தர்றியா, அப்படி பார்க்கு கிளம்பி வந்துடுறியா, தோத்திரம் அப்படிலாம் அவர் பேசல. நேரம் மாமனார்ட்ட போறாரு. மாமனார் போன உடனே தோத்திரம் நீங்க 2 லவ் பண்ணுங்க சொன்னாரு. ஆடு மேய்ப்பா அப்படின்ட்டாரு. அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். தோத்திரம் இடையில ஏதாவது ரொமான்ஸ் போச்சுலாம் பைபிள் இல்லை. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ வாட்டுக்க சம்பளம் இல்லாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமேன்றாரு. அப்போ அவன் சொல்றான், உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னா மாப்பிள்ளை தான் ஏதாச்சும் கொடுத்து பொண்ணை கட்டணும். அப்ப எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இப்ப அனாதை மாதிரி வந்திருக்கேன், எங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க, உமக்கு ஆடு மேய்க்கிறவங்க பொண்ணை கொடுங்க. 7 வருஷம் மேயி அடிச்சு விடு. எத்தனை வருஷம்? 7 வருஷம் மேய்க்கான். கடைசியில பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருது. காலங்காத்தால 1.5 கண்ணி பக்கத்துல நிக்கா லேயலம்மா, ஏங்க அத்தானே சீ நீ எப்படி வந்த தோத்துறான், ஏங்க கல்யாணம் பண்ணதை என்னத்தானன்றான். எனக்கு இன்னும் அது புரியாத புதிரா இருக்கு. பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி காலங்காத்தால தான் முகமே தெரியுது. நம்மால இப்ப போட்டாவை பரட்டி பரட்டி பார்க்கான். என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அந்த பொண்ணு. நான் ஒரு முறை பேசணுங்குது, அதுவும் எப்படி பேசணுமா தோத்துறான், ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ கால்ல ஜோலி முடிஞ்சு. எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்போன்ங்கிற பேயினால தோத்துறான், இந்த வீடியோ கால்ங்கிற பேயினால எத்தனை திருமண வாழ்க்கை நின்றுக்கு தெரியுமா? லவ் கவ்வுது.
சோ முடியலடா சாமி இல்லையா. அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான், நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க, இவளை கொடுத்துட்டிய, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அவளுக்காக இன்னும் 7 வருஷம் நான் கேட்க. ஒரிஜினலா இவன் ராகேலை லவ் பண்ணியிருந்தா ராகேல்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்? ராகேல், ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஆனா உங்க அப்பன் நம்ம 2 பேருக்கும் குறுக்க நிக்கான். ஏற்கனவே 7 வருஷம்ன்றான், இப்ப 7 வருஷம்ன்றான். நமக்கு அதெல்லாம் தாங்காது. நீ ஒண்ணு செய்ய, இப்படி கூடி தோத்துறோம், மஞ்சப்பையில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்குப்பையில அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஏறுறோம், ஏற்காடுல போய் செட்டில் ஆகுறோம். அப்படித்தானே யாக்கோபு சொல்லியிருக்கணும்? அப்படி சொல்லலையே. அல்லையே சொல்லுங்க. யாக்கோபு லாபானை தன் தகப்பனா பார்க்கறான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி அடுத்த 7 வருஷம் ஆடு மேய்ச்சு தான் அவர் ராகேலை கல்யாணம் பண்ணாரு. காதலுக்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் சர்ச்சில் இடம் இல்லை, சத்தியத்தில் இடம் இல்லை. நீ காதல் பண்றீன்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, தோத்திரம், மத்திய 22, 37, 38, 39 எல்லாம் படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான. எப்படி நீ கர்த்தரை முழு இருதயத்தோட நேசிக்கிற ஆளா இருந்தா எப்படி அந்த ராகேஷுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க முடியும்? அது எப்படி? அந்த பைய பேர் உங்களுக்கு தெரியும்ன்றியா? தோத்திரம், சும்மா சொல்றேன். இல்லையே சொல்லுங்க. அப்பா சரி, 2வது என்ன சொன்னேன்? நான் முடிச்சிருவேன் இப்போ. 2வது என்ன சொன்னேன்? உடன்பட்டு பயணம் செய்யுங்கள். என்ன உடன்பட்டு? திரும்ப அந்த யோசேபியாத்து அந்த யோய்தாவுக்கே வருவோமே, அதே வசனம். இவ ராசாவோட பேத்தி, ராசாவுக்கு குமாரத்தி, ராசாவுக்கு சகோதரி. இன்னும் ஒன்னு எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா? இவன் சகோதரன் அகசியா செத்து போயிட்டான். இப்போ அகசியா ஸ்தானத்துல ராஜாவா இருக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. ஆனா அகசியா கூட பிறந்தவ இவ இருக்கா. ஒருவேளை பொம்பளை ஆளு சீட்ல உட்காரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, ராஜ அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியான ஒருத்தி தான் யாரு சொல்லுங்க? யோசேபியாத். ராஜாத்திங்கிற ஸ்தானம் கூட அவளுக்கு இருக்கு, அவ உட்காரலாம். அவங்க அப்பா ராஜா இல்ல. அப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு ராஜ குடும்பத்துல ராஜாவுக்கு பேத்தியா, ராஜாவுக்கு குமாரத்தியா, ராஜாவுக்கு சகோதரியா, இவ ஸ்டாண்டர்டு. ஆனா புருஷன் யாரு? உங்களுக்கு வேணுமா? அது தோத்துறேன். வேணும்னா அவர் அங்க கொண்டு வர சொல்றேன். தோத்துறேன். என்ன பாருங்க, யோகம் வரும். அல்லையா சொல்லுங்க. புருஷன் யாரு? ஆசாரியன். சொல்லுங்க, புருஷன் யாரு? ஆசாரியன். நல்லா கவனிக்கணும். அவன் லேவி குடும்பத்தான், இவ யூதா குடும்பத்தா. தாவீதின் வம்சம், யூதா வம்சம். அவன் லேவி வம்சம். அவன் ஆசாரியன், ஆலயத்து பணிவிடைகளை செய்கிறவன். இவ ராஜாத்தி, அரண்மனை, சிங்காசனம். ஆனா என்ன போய் உனக்கு கட்டி வச்சாங்க பாரு. என் வீட்டில் இருக்கிறவங்களை சொல்லணும். அதுக்கு முத நாள் தான் ஒருத்தர் மாயவரத்திலிருந்து வந்தாரு, ஒருத்தர் மன்னார்குடியிலிருந்து வந்தாரு, ஒருத்தர் மதுரையிலிருந்து வந்தாரு. அவரு கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். இதுக்கு போய் வாக்கப்பட்டு தொலைச்சிட்டனே. எப்போ? 60 வயசுல கூட சொல்றது. அப்படின்னா 60 வயசுல கூட இன்னும் மன்னார்குடி மைண்ட்ல தான் இருக்கு. அவர் முகம் இன்னும் மைண்டை விட்டு போகல. கிளவியே, ஏ கிளவியே, அல்லேலூயா, தோத்திரம். ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் எப்படி தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, எங்க வீட்டில் எப்படி தெரியுமா, அண்ணன் எப்படி தெரியுமா, எங்க அப்பா எப்படி தெரியுமா, இப்படினே பேசுறது. ஒண்ணு அக்கா வேஷம், இல்லாட்டா அண்ணன் பேசுறது. என் குடும்பம் அப்படி இப்படி இப்படி அப்படி. அவங்க 2 பேரும் பாருங்களேன், ஒரு நாளும் தோத்திரம் நான் ராச குடும்பம், நீ சும்மா ஆசாரியம் தானே அப்படின்னு தோத்திரம் யோசேபியாத்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கணவனோடு மனைவி, மனைவியோடு கணவன் உடன்பட்டு பயணித்தார்கள். இது கர்த்தர் தந்த ஒரு உறவு. என்ன கர்த்தர் இந்த கணவனோட இணைச்சிருக்கிறாரு. தோத்திரம்.
எனக்கு இந்த பாத்திரத்தை மனைவியா கொடுத்துருக்கிறாரு, தோத்தரம். இது தேவன் தந்தது, தோத்தரம். அல்லேலூயாவா? இது ஒன்றும் கத்திரிக்காய் கிடையாது, அப்பப்போ மாத்திக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் கொடுத்த ஒரு சொந்தம், என் சரீரம். கையை உயர்த்தி வராம, சரீரமா? நான் சரீரம்னா அவர் தலை, நான் தலைனா அது எனக்கு சரீரம். நாங்க ரெண்டு பேரும் இசைஞ்சிருக்க வேண்டிய ஆளு, ஒருவரோடு ஒருவர் உடன்பட்டு பயணிக்கிற ஒரு குடும்பம். கையை வருது. இன்னைக்கு உடன்பட்டு பயணிக்கிறோமா? யோசிங்க. ஒரு நாளும் ஒரு பொழுதும் அக்கா வச்சு கொடுத்த குழம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கமா? 20 வருஷமா அந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவாரு, எங்க அம்மா சாம்பார் மாதிரி இல்லை. 20 வருஷமா அக்காவும் அந்த கிழவி அப்படி என்னடா சாம்பார் வச்சிச்சு. 20 வருஷமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வச்சாலும் அவர் வாயிலிருந்து இன்னும் அம்மா சாம்பார் மாதிரி வரல. அப்படித்தான் வருதே ஒழிய இந்த சாம்பார் சூப்பர்னு வாயிலிருந்து எழுச்சி மடக்கு வரமாட்டேங்குது. இன்னொன்னு சொல்லவா? இப்ப அக்கா அந்த சாம்பார் மாதிரி வைக்கணும் 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 வைக்கணும்னு புது புது சாம்பாரா கிளப்பிட்டா, பல சாம்பார் கிளப்பிட்டா. ஒருத்தனும் அப்படி சாம்பாரை எவனும் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் அக்கா அம்புடி சாம்பார் வச்சு பழகிட்டா. ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பாரை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சில வீட்டில் எல்லாம் இது இன்ஜின், இது ஒரு மிஷின். எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷின் மாதிரி தான். சமைக்கணும், அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை. இல்லை அப்பப்போ நீங்கள் அவர் அப்படியே சூப்பர்வைசரு, ஆமாம், 2 டென்ஷனாக 2 வார்த்தை, மிரட்டி 2 வார்த்தை, உருட்டி 2 வார்த்தை, மீச இருக்கிறதுனால அதை இல்லை கேட்க. அதுலேயும் இந்த மிஷினை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல. அப்ப நீங்க நாட்டம் பண்றதுக்கு, நீங்க அதிகாரம் பண்றதுக்கு கொஞ்சமாவது ரைட்ஸ் இருக்கு. இதோட பரிதாபத்தை சொல்லவே முடியாது. அம்புட்டு இன்ஜினும் வீட்டில் இருக்கிற அம்புட்டு இன்ஜினும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாஷிங் மிஷினும் இதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறமே அதுவும் இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த இன்ஜினும் சேர்ந்து வந்து வீட்டில் உட்காந்துரும். ஆக மொத்தம் அம்புட்டு அங்கிருந்தா வரணும். வாஷிங் மிஷின் அங்கிருந்தா வரணும், ரெஃப்ரிஜரேட்டர் அங்கிருந்தா வரணும். இன்னொரு கோணத்தில் சொல்லவா, ஒரு வாஷிங் மிஷின் கூட சொந்தமா வாங்க வக்கில்ல கல்யாணம். நீங்க என்ன திரும்ப கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்ட போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யூடியூப்ல பாக்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சத்தியம் சத்தியம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு கட்டில், ஒரு மெத்த, ஒரு பாய், ஒரு தலையணை, பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், பாத்ரூம் கப்பு, பாத்ரூம் அது அந்த பிரஷ், பக்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்றாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா, பக்கெட்டு. ஆமேனா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல? இந்த மீசையை வச்சிருக்கிறோமே, ஏங்க நம்ம ஆராதிக்கிற ஒரு கர்த்தர், நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பேரு புருஷன், எனக்கு சத்தியம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க இருந்து தான் வரணும். கடைசியில் அதுவும் மிஷின் வந்து ஒரு சிலருக்கு இப்ப என்ன போட்டு தள்ளணுங்கிற அளவுக்கெல்லாம் பிளான் வரும். தோத்துறான் முடிச்சுட்டு இறங்கி வர்றேன். அல்ல சொல்லுங்க, உங்க ஆசை என்னவோ அதை தீர்த்துக்குங்க. தோத்துறான். ஆனா கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம என்ன தொட யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். சேட்டா மனசுலாயோ, குடும்பம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய? எல்லாம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு பாடிட்டா ஆவியானவர் அப்படியே இறங்கி நம்மளை ஆசீர்வச்சிடணும். அதுதான் குடும்பமா? சரி பண்ண வேண்டியது எல்லாம் சரி பண்ணணும்.
ஆமெனா? அதுவும் ஒரு மனுஷி, அதுவும் ஒரு பாத்திரம், அதுக்கும் மனசு இருக்கும், இருதயம் இருக்கு. உடன்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க பலவீனத்தோட நீங்க உடன்படணும், உங்க பலவீனத்தோட அவங்க உடன்படணும். தோத்திரம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயாவா? எசஞ்சு அக்காமாருக்கும் சொல்றேன், இந்த நாட்டாம பண்றதெல்லாம் இருக்க வேணாம். கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, அதை பிரதிபலிங்க. என்ன பேச காணா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்காத கிறிஸ்தவ கல்யாணமே கிடையாது. 5:22 பிறகு உள்ள வசனங்களை, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொந்த புருஷரா? அவர் அப்படி எழுதுறாருங்க, அவர் அப்படி எழுதுறாருங்க. சொந்த புருஷரா? அது என்னடா சொந்த புருஷரு? தோத்துறான். சொந்த வீடு வாடகை வீடு மாதிரி சொந்த புருஷன். சரி, இவர் தான் பவுல் தான் அப்படி எழுதுறாருன்னு பார்த்தா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பேதுருன்னு சொல்றாரு, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. அப்ப பிரச்சனை அந்த காலத்துல இருந்திருக்கு. நான் யாருக்கு வேணாலும் செவி கொடுப்பேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன். இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, கிராமங்கள்ல, இப்ப நான் கிராமத்துல ஊழியஞ்சிறாள் தோத்துறான். அக்கா புருஷன் சரியா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, அவரு இன்னும் சர்ச்சுக்கே வரமாட்டாருன்னு வச்சுக்கிருவோம். இது சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவர் தகராறு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆளுகிட்ட அக்கா சொல்றது தோத்துறான். என்ன சொல்றது? போயா, நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் பாஸ்டர் சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னா அவன் என்ன பதில் சொல்லுவான்? அப்ப நானா அப்படிமா? அல்ல சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே இங்க நாங்க படாத பாடுபட்டு கிடக்கிறோம். எங்களை அப்பப்ப இழுத்து விடுறதும் கோத்து விடுறதுமே தான் அவன் பொழப்பா இருக்கா? அல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீ கற்புள்ள நடக்க, கீழ்ப்படிதலுள்ள நடக்க நடந்தினா, ரட்சிக்கப்படாத புருஷனா இருந்தா கூட உன் நடக்கை நிமித்தம் போதனையின்றி அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். உடன்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட புருஷனோ ரட்சிக்கப்படாத புருஷனோ கர்த்தர் தந்த புருஷன், உடன்படுங்க. எனக்கு சிப்போராள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சிப்போராள் அம்மா யாரு? சிப்போராள் அம்மா மோசே மனைவி. ஆண்டவர் யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் மோசையை கூப்பிடுறாரு, உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்ப போறேன்னு. 80 வயசுல கூப்பிடுறாரு. 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு சிப்போராள் அம்மா கூட. சிப்போராள் அம்மா இஸ்ரவேலிய பெண்ணு கிடையாது, ஒரு பிரதேசத்து பெண்ணு. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் சந்திச்சு, ஆண்டவர் பேசி வீட்டுக்கு வந்திருப்பார். யாரு? மோசே வீட்டுக்கு வந்திருப்பார். ஆடு மேய்க்க போனவர் தானே. சாயங்காலம் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு. அம்மா கேட்டிருப்பா, என்ன லேட்டு? தோத்துறான். நிறைய வீட்டுகள்ல என்ன லேட்டு? பிரச்சனை ஸ்டார்ட்டு. தோத்துறான். என்ன லேட்டுனாலே பிரச்சனை. அப்ப என்ன லேட்டுன்னு கேட்கக்கூடான்றீங்களா? அப்படி நான் சொல்லல. என்னங்க லேட்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன லேட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுலயும் சில அக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போடும். அப்படி கூடி வந்தீங்களோ, சோழி முடிஞ்சிரா. தோத்துறா, சோழி முடிஞ்சிரா. இப்போ மோசேட்ட கேட்டிருப்பா, என்ன லேட்டு? மோசே சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவர் வந்தாரு, முச்சடி புதர்ல நின்னாரு, கூப்பிட்டாரு, என்ன எய்த்துக்கு வர சொல்றாரு, அனுப்ப போறாராம் அப்படி. நல்லா கவனிக்கணும். இப்ப சிப்போராள் அம்மா இதை காதுல வாங்கி என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஒரு 3 ஆப்ஷன் நான் சொல்றேன். ஆப்ஷன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கலாம்? என்னங்க, உங்களை ஆண்டவர் கூப்பிட்டாராக்கும், உங்களை பயன்படுத்த போறாராக்கும். 40 வயசுல உங்களை பயன்படுத்தாத ஆண்டவர் 80ல பயன்படுத்த போறாராக்கும். ஏற்கனவே தோலெல்லாம் சுருங்கி போச்சு, நடக்கிறதுக்கே இந்த பாடுபடுறீங்க, இதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பயன்படுத்த போய் ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2 என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? முடிவு பண்ணிட்டிய போகணும்னு முடிவு பண்ணிட்டிய. என்னைக்கு என் பேச்ச கட்டிருக்கிய? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் என் பேச்ச கட்டிருக்கீங்களா? இன்னைக்கு புதுசா கேட்க போறீங்க? போங்க போங்க போங்க. வயசு ஏற்கனவே 80 ஆச்சு. இனி நீங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், கிளம்புங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 3 3வது என்ன சொல்லியிருக்கலாம்? அம்மா போங்க, போக வேண்டியதான், நீங்க போக வேண்டியதான். உங்க ஆண்டவர் உங்க ஜனத்தை ரட்சிக்க உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, நீங்க போங்க. நான் என்னத்துக்கு வரணும்? நான் மீதியானிய பொண்ணு. எனக்கு எங்க அப்பா இருக்காங்க, எங்க வீடு இருக்கு, ஆடு இருக்கு, சொத்து இருக்கு, மந்தை இருக்கு. நான் இங்க சோகமா இருந்துட்டு போறேன். நான் என்னத்துக்கு உங்க கூட சாகணும்? நீங்க போங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சிப்போராள் அம்மா ஆப்ஷன் நம்பர் 4க்கு போறா. என்ன ஆப்ஷன் நம்பர் 4?
நானும் வருவேன். இங்க வரு ஒரு ஆமேன் கூட வரமாட்டேங்குவாரு. உங்களுக்கு அடுத்த மாசம் வருமா? ஆமேன் தான். தோத்தரா ஆண்டவர் கூப்பிட்டாரா? ஆண்டவுடைய காரியமா? ஆண்டவுடைய திட்டமா? செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட. யாத்ராம 4:20 மோசே தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு திரும்பினான். நான் மட்டும் இல்ல, பிள்ளைகளும் வரும், நம்ம குடும்பமா போவோம். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. மோசையின் வார்த்தைக்கு, மோசையின் அழைப்புக்கு உடன்பட்டு மோசையோடு இணைந்து அந்த வயது முதிர்ந்த நாட்களிலும் பயணித்தவள் சிப்போராள். அல்லேலூயா சொல்லுங்க. சாராளும் ஆபிரகாமோடு இணைந்து பயணித்தவள். உடன்பட்டு பயணிங்கள். கை உயர்த்தியாமே. கசப்புகளுக்கு, விரோதங்களுக்கு, கணவன் மனைவி உறவுல இடம் கொடுக்காதீங்க. கோபம் கொண்டாலும் சாயங்காலத்துக்குள்ள கோபம் தணிஞ்சிருட்டும். இல்லையா சொல்லுங்க. உடன்படுங்கள். அக்காவை கனப்படுத்துங்க, அக்காவை நேசிங்க. மாசக்கணக்கா பேசாம இருக்காதீங்க, மாசக்கணக்கா விரோதமா இருக்காதீங்க. தோத்தரம். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை இருந்தா தேவன் உங்க கூட பேசுறாரு. விட்டு கொடுங்கள், உடன்படுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கைக்கு மூணாவது சொன்னேன், உட்படுத்துங்கள். அல்ல சொல்லுங்க. உடன்படிக்கைக்கு என்ன? உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள். வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். தோத்திரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் தோத்திரம் 22வது அதிகாரம் 22 23 நான் எடுத்துக்கிறேன். தோத்திரம் 23 அதிகாரம் 1 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேதின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசாயாவும், சிக்ரையின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். இந்த 6 வருஷம் பிள்ளைய வளர்த்து 7வது வருஷம் அவனை ராஜாவாக்க பிளான் பண்றான். அப்படி பிளான் பண்ணும்போது யோய்தா என்ன பண்றான்? எல்லா அதிபதிகளையும் அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கை, தேவனோடு இருக்கிற உடன்படிக்கைக்கு அவனை உட்படுத்துறான். எப்பா, அத்தாலியால ராஜாத்தின்றீங்களே, அது தப்புப்பா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்பா, நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகள்பா. தாவீதின் சந்ததியில தான்ப்பா ராஜா என்ன செய்யணும்? வரணும். அதை மறந்துட்டு நீங்க அத்தாலியாளுக்கு பின்னால போய் நிக்கிறீங்களே, வாங்க அப்படின்னு எல்லாரையும் தோத்துறான். உடன்படிக்கைக்கு அவன் உட்படுத்துகிறான். நல்லா கவனிக்கணும். தோத்துறான். ஆமா, அவன் மற்றவங்களை உடன்படிக்கைக்கு உட்படுத்துறாங்கிறத விட 11ஆம் வசனம், பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை என்னவாக்கினார்கள்? ராஜாவாக்கினார்கள். இன்னொரு வசனம் 24வது வசனம். தோத்திரம். ஆமா, 2வது வசனம் 24 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை. என்ன சொல்ல வர்றேன்னா, வெளியாட்களை விடுங்க, தாங்கள் வளர்த்த பிள்ளை யோவாச வசனத்தின்படி, சாட்சியின் ஆகமத்தின்படி சத்தியத்திற்கு உட்படுத்தி வளர்த்த ஒரு குடும்பம் யோய்தா யோசேபியாத் குடும்பம். கையில புள்ள கொடுத்துட்டா கண்ட மாதிரி வளர்க்கறது இல்ல, கண்டமானிக்கு வளர்க்கறது இல்ல, அவன் இஷ்டத்துக்கு வளர்க்கறது இல்ல. ஏய் யோவாசிட்ட, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தாவீதின் வம்சம், நீ தேவ திட்டத்துக்கான பிள்ளை, நீ தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவன், நீ தேவனுக்காக எழும்பணும், தேவனுக்காக வளரணும், நீ ராஜாவா சிங்காசனத்தில் அமரணும் அப்படின்னு அவனை தேவனை சொல்லி சொல்லி, வசனத்தை சொல்லி சொல்லி, சாட்சியின் ஆகமத்தை சொல்லி சொல்லி, சத்தியத்தை சொல்லி சொல்லி அவனை தேவனுக்கு உகந்த பிள்ளையா வளர்த்தானா. நீங்க 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்றான். யாரு? யோய்தாவின் சொந்த பிள்ளை. அவன் பேர் என்ன? சகரியா. நல்லா கவனிக்கணும். இவனை தீர்க்கதரிசியா வளர்த்திருக்கிறான், அவனை ராஜாவா வளர்த்திருக்கிறான். ஹலோ ஹலோ, ஒரே குடும்பத்தில் 2 புள்ள வளருது. ஒன்னு இவக புள்ள, இன்னொன்னு தோத்திரன் சகோதரன் புள்ள. பட் 2 பிள்ளையுமே உடன்படிக்கைக்கு உட்படுத்தி, சத்தியத்துக்கு உட்படுத்தி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க. அக்கா, அண்ணா, உங்க குடும்ப வாழ்க்கையில முதல்ல உன்னதரை உயர்த்துங்க, உன்னதத்தை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. 2வது, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படுங்க.
மூணாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிய பிள்ளைகளை வசனத்துக்கு உட்படுத்தி வளருங்க. என்ன பேச்ச காணா? அவன் விரும்புற பொருளை வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை என் பலத்துல வாங்கி கொடுக்கலடா, கர்த்தர் தாண்டா அதை வாய்க்க பண்றாருன்னு சொல்லி கொடுங்க. காசே பணமே உங்க கையில இருந்தா கூட ஒரு 2 நாளைக்கு அவன் ஜெபம் பண்ணட்டும்னு ஜெபம் பண்ண விடுங்க. ஜெபிச்சு ஆண்டவர்ட்ட கேள்றா தருவாருன்னு சொல்லி கொடுங்க. என்ன சத்தத்தை காணா? குடும்ப ஜெபத்துக்கு இழுங்க, படிக்க வைங்க, பைபிளை படிக்க வைங்க. ஆனா நிறைய குடும்பத்தில் என்ன தெரியுமா வித்தியாசம்? சில பிள்ளைங்க நல்ல பைபிள் படிக்கும், ஆனா அம்மாமாருக்கு அது பிடிக்கிறது இல்லை. எப்ப பாருங்க பாஸ்டர் பைபிள் 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 பைபிளே படிக்காம பாஸ்டர். எங்க கிட்ட கம்ப்ளைண்ட், கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், பாட புத்தகத்தை எடுத்து படிக்க நாங்க சொல்லணுமா? ஏன்னா அதுக்கு தானே எங்களை உசுரோட அவர் வச்சிருக்காரு, கொரோனாவில் போட்டு தள்ளாம. உங்க பிள்ளைய கூப்பிட்டு நாங்க சொல்லணுமா, எப்பா உங்க அம்மா சொல்றதை கேளுடா, நீ பைபிள் படிக்கிறியாமல, அதெல்லாம் இனிமே படிக்காதடா, தப்புடா, நீ பாட புத்தகத்தை எடுத்து படுறா அப்படின்னு நாங்க சொல்லணுமா? என் கூட்டாளி நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்கிட்ட அப்படி வந்து விட்டேன்னா அந்த பிள்ளை தனியா கூட்டு போய் தங்கோண்டா, நீ ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு தாயாது பேயிடாது தோத்துறா, கொடுத்து வச்சிருக்கணும்டா, கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்கிட்ட வந்து பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லுதுடா, நீ பைபிள் படிக்கணும்னு உங்க அம்மா சொல்றதே பெருமைடா, பெரிய விஷயம்டா, இன்னும் படுறா, நல்லா படுறா. கர்த்தர் உன்னை எழுப்புவாரா, பெரிய ஆளா மாத்துவாரா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா கர்த்தருக்காக எழும்போது இன்னைக்கு பேய் மாதிரி இருக்கிறவன் தாயா மறுபடியும் தாயா மாத்திரலாம்டா. அப்படித்தான் சொல்லி கொடுப்போமே ஒழிய நாங்க வேற மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டோங்கோ. சரிங்களாங்கோ? பிள்ளைங்க கத்தருக்குள்ள விட்ட வளர்ந்தா விடணும். சில ஆள்லாம் வாலிபர் பிள்ளைய பிடிச்சி இழுக்கிறது, சும்மா சச்சி சச்சுங்க. அதை ஆறான முடிஞ்சுன்னா எங்க கூட கிளம்பி வந்துடணும். அப்புறம் அப்படியே வாலிபர் கூட்டம் பாக, அப்புறம் அப்படியே பைபிள் படிக்கணும் பாக, அப்புறம் கொஞ்ச நாள்ல பாஸ்டரா மாத்திருவாங்க. எப்படி பேசுறத பாத்தியா? கொஞ்ச நாள பாஸ்டர் ஆக்கிடுவாங்களாம். அப்ப பாஸ்டர்னா நாங்க என்ன நடு ரோட்ல நிக்கிறோம் சோத்துக்கு வழி இல்லாம? பிள்ளைய பாஸ்டர் ஆக்கிடுவோமா நாங்க? அப்ப பாஸ்டர்னா உனக்கு அம்புட்டு, அப்ப அப்ப உனக்கு ஜெபம் பண்றதுக்கு நாங்க வேணும், உன் வீடு கட்டுறதுக்கு ஜெபம் பண்ண வேணும், உன் எருவு மாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நாங்க வந்து டச் பவர் வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும். ஏட்டு இசட்டு உன் வீட்டுல எல்லாத்துக்கும் நாங்க வேணும். நாங்க வராம அங்க காரியம் நடக்காது. பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும், அது ஆசீர்வாதம், அதெல்லாம் தெரியுது. ஆனா தாம்புள்ள என்ன வரக்கூடாதான்? படுறா படுறா படுறா, படுறாங்களா படுறாங்க தான் தெரியல. சில ஆள்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைய விட்டுட்டு வந்துருது. அக்கா எங்கக்கா அப்படின்னு கேட்டா படிக்குது பாஸ்டர், நடிக்குது சிஸ்டர், படிக்குது பாஸ்டர். நான் கேட்க மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லுங்க. பகல் 10 மணிக்கு நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்துடுறீங்க, உங்க புள்ள வீட்டில் உட்காந்து டிவி பெட்டி இருக்கு, போன் இருக்கு, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவன் அப்படியே பாட புத்தகத்தை விரிச்சு வச்சு மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர், முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர், பாபர் தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான், இல்ல இல்ல கொத்தனாரு அப்படின்னு அவன் படிப்பான். நீ வந்து இங்க நடிப்ப, நாங்க அதை நம்பணுமா? ஓவரா இல்ல? என்ன பேச்ச காணா? காதை பிடிச்சு இழுத்து சர்ச்சுக்கு வா. கர்த்தருக்கு பயப்படுதலே. நீ பாட புத்தகத்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, பைபிளை படி. ஆமென். ஜெபம் பண்ணு. அப்படி உங்க பிள்ளைகளை வளர்த்து பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கு. அவன் படிக்கட்டுமா சார்? கலெக்டர் 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 ஆகட்டும், நாங்க வேணாம்னா சொன்னோம். டாக்டரா டாக்டரா டாக்டர் இல்லைன்னா ஆஞ்சனியர், சி இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர். ஆமா, நாங்க என்ன வேணாம்னா சொன்னோம்? கலெக்டர் ஆகட்டும். எங்க பிள்ளைகளெல்லாம் கலெக்டர் ஆனா சந்தோஷம் தானே? இருக்கிறதே 38 மாவட்டம், எல்லாரும் கலெக்டர் கலெக்டர்னா மாவட்டத்துக்கு எங்க போக? வீட்டு வீட்டுக்கு டாக்டர் 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 டாக்டர். ஊசியை போட்டு ஊரெல்லாம் கொல்லு தோத்துறேன். நான் டாக்டர் ஆகுன்றேன், என் பிள்ளைய டாக்டர் ஆனா எங்களுக்கு சந்தோஷம் தான்.
ஆண்டவர் நாம மகிமைப்படும். சபையில 10 டாக்டர்ரா, சபையில 10 கலெக்டர்ரா, சபையில 10 தோத்திரம் இன்ஜினியர்ரா அப்படின்னா அது சபைக்கு பெருமை, ஆண்டவருக்கு பெருமை, ஆவியானவருக்கு பெருமை. ஆனா இந்த டாக்டர் கலெக்டருங்கிறத விட இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா, அதுதான் பெருமை. புரியுதா? ஆமேனா? பிள்ளைகளை ஆண்டவருக்கு உட்படுத்துங்க. அந்த பிள்ளை ஊழியத்தில் இன்வால்வ்மெண்டா இருந்தா விட்டு கொடுங்க. கர்த்தருடைய அழைப்பு பிள்ளை மேல இருந்தா தடை செய்யாதீங்க. எங்களுக்கு 2 பிள்ளைய கொடுத்தாரு, 2 பிள்ளையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டோம். ஒரு சர்ச்சில் பிரசவம் பண்ணிட்டு வெளில போறேன், அந்த சர்ச்சு பாஸ்டரே வந்து என்ன ரவுண்டு கட்டிட்டாரு. தோத்திரம் பஸ்ஸா, அது என்ன பஸ்ஸா 2 பிள்ளையும் கொடுத்துட்டியே? ஆமா. ஏன் 2ஐயும் கொடுத்தீங்க? 2 தான் கொடுத்தாரு, ஆனால கொடுத்தேன். இன்னும் 2 கொடுத்துருந்தாருன்னா 4 கொடுத்துருப்பேன். வாய்ப்பு இல்லாம போச்சு. என்ன பேச்ச காணா? 2 கொடுத்தாரு, 2 கொடுத்து அவரு உடன்படவே மாட்டாரு. இல்ல அவங்கள்ட்ட கேட்டீங்களா? அவங்கள்ட்ட கேட்டீங்களா? எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும்? ஆபிரகாம்கிட்ட தான் சொன்னாரு ஈசாக்க பலி செலுத்துன்னு. ஈசாக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கூட்டு போன்னு சொன்னாரா? என் பிள்ளைய பத்தி என்கிட்ட தான் சொல்லுவாரு. இங்க ஆமேன் வராதுன்னு தெரியும். என் பிள்ளை பத்தி ஆண்ட தான் சொல்லுவார். அவனை எப்படி வளர்க்கணும், நடத்தணும் அப்படின்னு மனாசே சிம்சோனின் தகப்பன் தாய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அவனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தாய் தகப்பன் தான் தேவன் சொன்னாரு. அவன்கிட்ட கேட்டீங்களா? இல்ல நான் இப்படி கேட்க, அவன் டாக்டர் ஆகுறானே, அவனா ஆகுறானா? நான் என் பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு டாக்டரா அதுவா ஆயிடுதா? நாம தான் பிறந்து அவன் என்ன பிறக்கும் போதே டம்மால்னு அம்மா வயிற்றுல இருந்து வெளியில விழுகும் போதே நான் டாக்டர் அப்படி நான் விழுகிறான். நாம தான் என்ன பண்றோம், 2 வயசு 3 வயசுலயே அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். ஏய் நீ டாக்டரா டாக்டரா, உங்க சித்தப்பா ஒரு ஆளு அங்க ஒரு சித்த வைத்தியனா இருக்காண்டா, தோத்துறோம் நீ அதை விட பெரிய வைத்தியன் ஆகணும்டா. நம்ம குடும்பம் அதான்டா கவுரவும் டாக்டரா உடம்பு, நீ ஊசி போட்டு ஊரெல்லாம் கொல்லணும்டா, நீ டாக்டர் அதுக்காக அந்த ஸ்கூல்ல படிக்கணும்டா, இதுல படிக்கணும்டா, அந்த பாடத்துல நல்ல மார்க் எடுக்கணும்டா, இதுல மார்க் எடுக்கணும், டியூஷன் வைக்கணும்டா, அங்கடா அப்புறம் கடைசியா நீட்டமா ஒரு எக்ஸாம் இருக்குடா அதையும் எழுதணும்டா அப்படின்னு. அதுக்காக அவனுக்கு அங்க இங்க அந்த காலேஜ் இதுல சேர்த்து காசை செலவு பண்ணி அவனுக்குள்ள அப்படியே ஒரு வாஞ்சியை தூண்டி விட்டு அப்படித்தானே நிறைய பிள்ளைய டாக்டர் ஆக்குறோம். இன்னும் சில பிள்ளைலாம் என்ன பண்ணு தெரியுமா, இதுக பண்ற டார்ச்சர்ல அவன் இடையிலே டாக்டர் ஆகிறான். நான் டாக்டர். சோ ராஜா முடியலடா சாமி. அப்ப நம்ம விருப்பத்தை அவனுக்குள்ள புகுத்தி அவனை டாக்டர் ஆக்குறான். ஏன்? அதுவே அவன் பிறந்ததுல இருந்து டேய் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணமே ஆண்டவர் தான்டா. நீ அப்பா பிள்ளடா, உனக்குள்ள ஓடுற மூச்சு காத்து அவர் கொடுத்ததுரா, நீ குடிக்கிற பால் அவர் கொடுத்ததுரா, நீ போடுற ட்ரெஸ் அவர் கொடுத்ததுரா, அப்பா அம்மா அவர் கொடுத்ததுரா, இந்த வீடு அவர் கொடுத்ததுரா, உன் எதிர்காலம் அவர் கொடுத்ததுரா. அவருக்காக வாழ்றதை விட மேன்மையானது இந்த உலகத்துல எதுவும் இல்லடா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளை விட அவருக்கு ஊழியம் செய்யறதாண்டா மேன்மையானது. அப்படி ஏன் நீ சொல்லிக் கொடுக்க கூடாது? டாக்டர் சொல்லி கொடுக்கிற நீ அவனை தேவனுக்காக வாழு ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? உடன்படிக்கைக்கு உட்படுத்தி வளருங்கள். 6 வருஷத்திலே ரெடி ஆயிட்டான், 7ஆம் வருஷத்துல ராஜாவாயிட்டான். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமென். சரி, அடுத்த காரியத்துக்கு போவோம். என்ன சொன்னேன்? பல்கலைக்கழகமா? உறவுகளை கனப்படுத்து. இப்ப யோவாஸ் காரியத்துக்கு வருவோம். இவனை ராஜாவாக்குனாரு, இவனை வளர்த்தாரு, இவன் வளர்ந்தான். தோத்திரம் பைபிள் சொல்லுது 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆசாரியனாக யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இன்னும் சொல்ல போனா 4ஆம் இவன் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே யோய்தா, எல்லாமே அவனால தான். ஆனா இப்ப கடைசியா இவன் ராஜாவானதுக்கு பிறகு யோய்தா மரிச்சிடுறாரு. யோய்தா மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப வசனம் சொல்லுது, தோத்திரம் 17ஆம் வசனம்,
யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். புதுசா வேற ஆளுக வர்றாங்க, பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். யாருக்கு? பிரபுக்களுக்கு செவி கொடுத்தான். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, ஆமா, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விட்டு தோப்பு விக்கிரங்களை சிலைகளை என்ன செய்யறாங்களாம்? செவி. ட்ராக் மாறுது. அதனாலதான் 20ஆம் வசனத்துல சோத்திரம், யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். நீ எப்படி வளர்ந்தங்கிறத மறந்துட்டியே, உன்னை எங்க அப்பா எப்படி வளர்த்தாருங்கிறத மறந்துட்டியே, இந்த ஸ்தானம் உனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத மறந்துட்டியே, இன்னைக்கு இப்படிலாம் தேவனுக்கு விரோதமா செய்யறியே, தப்பு, மனம் திரும்பு அப்படின்னு பிரசங்கம் பண்றான். ஆனா கேட்கல. பைபிள் சொல்லுது 21, அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்ப அடுத்த வசனம், அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். நல்ல சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கிறணும். குடும்ப உறவுல மனைவி நமக்கு கிடைச்சிடறாங்க, கணவன் நமக்கு கிடைச்சிடறாங்க. ஆனா திடீர்னு வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்துடல. என் மனைவி எனக்கு கிடைச்சிருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா இல்லாம எனக்கு என் மனைவி இல்லை. என்ன சத்தத்தை காண? என் மனைவிக்கும் அதுதான். எங்க அம்மா அப்பா இல்லாம என் மனைவிக்கு நான் இல்லை. அப்ப இந்த காரணமான உறவுகள் எனக்கு இது கிடைச்சிருக்கு. இதுக்கு யாரு காரணம்? யோவாஸ் அதை மறந்துட்டான். இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கேன், சிங்காசனம் இவ்வளவு மேன்மை எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு மனைவி இருக்கா, இவ்வளவும் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யோய்தா, யோய்தாவுடைய மனைவி. அவங்க தான் என் பெற்றோர், என்னை வளர்த்தவங்க, என் தகப்பன், என் தாய். அவங்களை நான் கனம் பண்ணணுமேங்கிற அறிவு யோவாசுக்கு இல்லை. இன்னைக்கு குடும்ப உறவுகள்ல காரணமான உறவுகள், நம் குடும்பமாவதற்கு காரணமான உறவுகள் 2 உறவு இருக்கு. ஒன்னு பெற்றோர், மாம்ச பெற்றோர். இன்னொன்னு பின்னால உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, ஆவிக்குரிய பெற்றோர். இவங்க 2 பேரும் நாம குடும்பமாகிறதுக்கு காரணம், நாம குடும்பமா வாழ்றதுக்கு காரணம். அவங்கள கனம் பண்ண பழகணும். இந்த அண்ணம்மாருக்கு வர்றேன், கல்யாணம் பண்ணி அக்காவை கூட்டு வர்றதோட சரி, அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க தானே இத்தனை வருஷம் பெத்தாக வளர்த்தாக ஆளாக்குனாங்க, அவங்களுக்கும் ரத்த பாசம் இருக்குமே, அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சு கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே. வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் ஒன்று நம்ம கூட்டு போவோம், இல்லாட்டா அவங்கள வர வைப்போம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது செய்வோம், செய்ய வைப்போம் மனப்பூர்வமா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. இங்க வந்துட்டா இங்க வந்ததோட சரி. உங்க அம்மா நினைக்காத, உங்க அப்பா நினைக்காத, உங்க அம்மாட்ட பேசாத, உங்க அப்பாட்ட பேசாத, அங்க போகாத, அங்க போவேணாம், அவங்க இங்க வர வேணாம், நாம அங்க போவேணாம். என்ன பேச்சக்கான? அதுக்காக ஏக்கா நீயும் 2 வாரத்துக்கு ஒருக்கா பேக்க தூக்காத சோத்துறேன். இல்லையா? சிலர் சொல்றது, வீட்டு சொல்றது, பாருங்க அவர் சொன்னார் பாருங்க, அவர் சொன்னார் பாருங்க, அவர் சொன்னார் பாருங்க, என்ன பேக்க தூக்கிட்டேன் நான், கொன்னுடுவார் கொதவலை நெரிச்சு தோத்துறேன். இல்லையா? இங்க குடும்பம் தோத்துறேன். ஆனா அந்த பெற்றோரை என்ன செய்யணும்? நினைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன், கல்யாணமா இங்க வந்துட்டா கணவனார் தான் முக்கியம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், உங்க புருஷன் உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு வேணாம். ஆனா அந்த புருஷன் மட்டும்தான் கொழுந்தனாரு, நாத்தனாரு, மாமனாரு, மாமியாரு வாடையே ஆகாது. போன உடனே வெட்டி எரிஞ்சிருந்த எல்லாத்தையும். என்ன பேச்சக்கான? அப்புறம் 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 அவங்க அப்பா அம்மா, உன் புருஷனை பெத்தது அவங்க தானே, உன் புருஷனை வளர்த்தது அவங்க தானே, அவங்களே யார் பாப்பா? அவங்கள விசாரிக்கிறது இல்லையா? உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த 2 உறவுகளையும் விட்டு கொடுக்க கூடாது, கனம் பண்ணணும். மோசேக்கு அழைப்பு வருதுங்க, எங்க 3ஆம் அதிகாரத்துல உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன்னு. ஏங்க மோசேக்கு வயசு 80ங்க,
எவ்வளவு பெரிய அழைப்பு, தேசத்தையே மாத்திர அழைப்பு, சர்வ வல்லவற்றிலிருந்து வருதுங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் அழைச்சார், நான் கிளம்பி போக வேண்டி போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. 17 அதிகாரம் 4 அதிகாரம் 18 வசனம் யாத்ராமத்தில் சொல்லுது, நேரா தன் மாமனார்கிட்ட போனாராம். அவர் உட்காந்துருக்கார் சீட்ல. அங்க போய் தலையை குனிஞ்சு, ஆண்டவர் என்ன எகிப்துக்கு போக சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உத்தரவு கொடுத்தா, வார்த்தை அங்க இருக்கு, நீங்க உத்தரவு கொடுத்தா நான் என்ன செய்றேன், போறேன். அல்லேலூயாவா? ஏங்க இவருக்கே 80 வயசு, அப்ப அவருக்கு எத்தனை வயசு? ஏசரத்தஞ்சயம். அவர்கிட்ட போய் பணிஞ்சு நின்று, ஏன்னா அவர் எனக்கு தகப்பேன், இவ்வளவு நாளா என்னை வளர்த்தது, என்னை பார்த்தது அவர் தான், பொண்ணு கொடுத்தது அவர் தான், சோறு போட்டது அவர் தான், அவர் வீட்டில் தான் இருந்தாரு. அவரால் எனக்கு இது எதுவுமே வந்துடல. அதனால அவர் பெர்மிஷன் இல்லாம நான் போக மாட்டேன்னு அவரை போய் கனப்படுத்தி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாருங்க மோசே. சொல்லுங்க, உதாசீனப்படுத்தக்கூடாது பெற்றோர்களை, நம்மளை வளர்த்தவங்களை, ஆளாக்குனவங்களை. எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்குன்னா அந்த மனைவி என் கையில வர்றதுக்கு காரணம் அவங்க 2 பேரு. கணவன் கிடைச்சிருக்கிறாருன்னா கணவன் என் கைக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க 2 பேரு. சரியா? அல்லேலூயாவா? அல்ல அக்கா என்ன தெரியுமா செய்யும்? 3 நாள் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், கம்பளிக்குள்ள கிடக்கும். அன்னைக்கு தான் ஃபோன் வரும் அவங்க வீட்டில இருந்து. இது எடுத்து பேசக்கூட முடியாத நிலையில் இருக்கும். அவர் எடுத்து பேசுவார். அண்ணன் அங்கிருந்து நாங்க நாளைக்கு கிளம்பி வர்றோம் அங்க அப்படிம்பாங்க. இது கம்பளிக்குள்ள கிடக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உடனே இவர் சொல்வாரு, கொஞ்சம் இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இங்க வந்து, ஏம்மா டார்லிங்கு தோத்துறான், நீ கம்பளிக்குள்ள கிடக்க, உன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு வர்றேன்றாங்க, என்ன சொல்ல, ஒரு 2 வாரம் கழிச்சு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அவ்வளவுதான். பூ என்று புயலானது தோத்துறோம். அப்படியே கம்பளியை தூக்கி எரிஞ்சிட்டு எந்திக்கும் பாரு. யாரு சொன்னா? எனக்கு காய்ச்சல் மத்தியானமே சரியா போச்சு. ஆமா, நீங்க அவங்கள வர சொல்லுங்க, இங்க விடுங்க, போனேன், நான் பேசிக்கிறேன். அவரு ஏமா 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 இப்பதானமா ஜுரத்துக்கு மாத்திரை போட்டேன், ஐயோ ஐயோ, நீங்க சும்மா இருங்க, எல்லாம் சரியா போச்சு, எல்லாம் சரியா போச்சு, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். அதுல ஒரு 1.5 கிலோ, இதுல ஒரு 3/4 கிலோ, அதுல ஒரு 1.25 கிலோ வாங்குங்க, அறுக்கிறோம், குழம்பு வைக்கிறோம். இப்ப அண்ணனுக்கு காய்ச்சல் வந்துடும். அல்ல சொல்லுங்க. அதுவே அண்ணன் சொந்தக்காரங்க யாராவது வர்றாங்கன்னு போன் பண்ணுவாங்க. அக்கா நல்லா தான் இருக்கும். போன் வரும், எம்மா எங்க வீட்டுல இருந்து 4 பேர் நாளைக்கு வரேன்றாங்கன்னா, அந்த அயோடெக்ஸ் எங்க வச்சேன் தோத்துறேன், ஐயோ அந்த அமிர்தாஞ்சன் அங்க வச்சேனே பாத்தீங்களா, இடுப்பு அங்கிட்டாம வலிக்க, ஐயோ சோஸ்திரம் சோஸ்திரம் வேற. இப்போ உன் வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு கம்பளிக்குள்ள இருந்து வெளில வர்ற, லாசர் கல்லறைக்குள்ள இருந்து வெளில வந்த மாதிரி. ஆனா புருஷன் வீட்டுல இருந்து 4 பேர் வந்தாங்களோன்னு நீ கல்லறைக்குள்ளே போற, அப்படியே போயிரு. உறவுகளை கனம் பண்ணுங்க. பெரியவர்களுக்கும் ஒரு சின்ன ஆலோசனை, குடும்ப முகாம இருக்கனால எல்லாத்தையுமே டச் பண்ணணும். நான் அடுத்த பாயிண்டோட முடிக்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். தோத்தரம் பாஸ்டர் எனக்கு தாராளமா டைம் கொடுத்தாரு, நன்றி. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க தோதரம், ஏன்னா இடையில அதை பதிவு செய்யணும்ல. நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்றேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவரின் காதில் சொல்லித்தான் மைக்க கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அங்க இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. பெத்தவங்களை கனம் பண்ணுங்க நல்லது. பெத்தவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை வாழ விடுங்க. பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஏதேன்ல வந்தார் தான், ஆனா குறுக்க 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 வந்து என்ன செய்யல, நிக்கல. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றேன், கல்யாணம் பண்ணி வச்சிருது, அப்புறம் பார்த்தா பிள்ளையவே குறை சொல்றது. என்ன குறை? எப்ப பாரு அவ கூடயே தான் பேசிட்டு இருப்பான், அவ பின்னாலேயே தான் நிற்பான், அவளே தான் சுத்தி சுத்தி வருவான். அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. அப்ப பக்கத்து வீட்டுக்காரி கூட போய் நிக்க சொல்லவா? அவன் பொண்டாட்டி அவன் கூட நிக்கிறான், பேசிட்டு போறான், விடு. 2 பேரும் கட்டில் உட்கார்ந்துருப்பாங்க, நடுவுல போய் கிளவி உட்கார்ந்துக்கிறது.
சொல்லுப்பா சொல்லுப்பா, நீ சொல்லத்தான் இத்தனை வருஷம் கேட்டேன்ல, போமா அங்கிட்டு. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதுல புகை கிளப்புறதுல இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து அது என்ன ஆவின்னு தெரியலையே. கொஞ்சம் மனசை தொட்டு சொல்லு. உன்னை கண்டுக்கலையா விடுன்ற. அவங்கள கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அம்மா உனக்கு தான் சொல்றேன், அவங்களை குழப்புறதுக்கோ சண்டை வர்றதுக்கோ பிரிவினை வர்றதுக்கோ ஒரு தாய் ஒரு தகப்பன் நாம காரணமா இருக்கப்படாது. let them be happy. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல அப்போ பொண்ணு வீட்டு அம்மாவுக்கு வருவோம். பொண்ணு வீட்டு அம்மா ஐயோ 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 கட்டி கொடுத்துறது. போனு மேல போனு. என்னைக்கு இந்த போன் வந்துச்சா போனு மேல போனு. 8 மணிக்கே எந்திரிச்சியாமா. அப்புறம் என்ன தானே எருமமாடா, மனுஷி தானே தோத்துறான். கட்டி கொடுத்துருக்கிற வீட்டில் ஒரு 6 மணிக்காவது எந்திக்க வேணாம். ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ஒரு 5 மணிக்காவது எந்திக்க வேணாம். 8 மணிக்கு எந்திரிச்சியா. சமய கட்டலையாமா நிக்க. அப்பா சந்தையில் நிக்க சொல்லவா? காலைல 8 மணிக்கு போனு. நீயா சமய கட்டுல நிக்க, நீயாமா ரசம் வைக்க, விஷம் வச்சு உனக்கு அனுப்புறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொண்ணு தும்மிடக்கூடாது. ஐயோ தும்முறியம்மா, ஏன் உன் வீட்டுல தும்முனதே இல்லையா? வாழ விடு. அதை தாண்டி சொல்றது உனக்கு சங்கடம்னா உடனே வந்துருமா. அப்புறம் ஸ்டான்லி முடியலடா அலையில சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு கட்டி கொடுத்த நீ? எத்தனை குடும்பங்களை போன போட்டு பிரிக்கிறது தெரியுமா? நீ உண்மையான ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்தா உன் பொண்ணே இங்க என்ன வேலை வாங்குறாங்கம்மா அப்படின்னு போன் பண்ணா கூட செய்யி அப்படின்னு சொல்லணும். உனக்கு கர்த்தர் துணையா இருப்பார் அப்படி சொல்லணும். அந்த குடும்பமே எதிரா இருந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் சொல்லணும். நானும் அப்பாவும் இங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லணும். உன்னை வச்சு அந்த குடும்பத்தையே கர்த்தர் மாற்றுவார் சொல்லணும். அதான் உண்மையான ஆவிக்குரியவ. எம்மா தாயே வாழ விடு. ஏதேனுக்கு அவர் வந்தாலும் 2 பேரையும் பிரிக்கல. அவர் வந்து என்ன பேசியிருப்பாரு? அதாம ஏவாள எப்படி இருக்கிய தோத்துறான். ஆதாம் அங்கிட்டு தனியா அனுப்பிவிட்டு ஏவாள்கிட்ட கேட்டிருப்பாரு, எப்படி இருக்கான் மீச? தோத்துறான். நல்லா பார்த்துக்கிறானா? அப்படி இப்படி முறுக்குறானா? தோத்துறான். அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு எப்படி வைக்கணும் தெரிஞ்சுக்க, வச்சு கிச்சு கொடு, சரியாயிரும். ஆமா சரி சரி, ஒரு பிளாக் டீ போட்டு வா அப்படின்னு ஏவாளை அனுப்பிவிட்டு ஆதாம் வந்தவொன்னு அப்புறம் எப்படா நல்லா ரசம் வைக்கிறாளாடா, அப்படி இப்படி விஷமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, பழகிடுவா, சரியா போயிடும், தோத்துறான் அப்படின்னு ஆதாமையும் கரெக்ட் பண்ணிட்டு ஏவாளையும் கரெக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கணும், நாளைக்கு சாயங்காலம் வரேன் வரட்டுமா அப்படின்ட்டு போயிடுவாரு. என்ன பேச்ச காண? குடும்பத்தை பிரிக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. உறவுகளை கனப்படுத்துங்கள். கடைசியா முடிக்கிறேன், ஊழியம் செய்யுங்கள். நம்மளை குடும்பமா ஆண்டவர் இணைச்சதே அவருக்கு. 2:15 மல்கியாவில் அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தான். ஒவ்வொரு குடும்பமும் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். யோய்தா குடும்பம், யோசபியாத்து குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிச்சு. யோவாசை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்துல அவனை வளர்த்தது ஆண்டவருக்கு செஞ்ச ஊழியம். ஆலயத்தில் அவன் ஆசாரியன், ஆண்டவருக்கு செஞ்ச ஊழியம். பலி செலுத்தினவன், ஆண்டவருக்கு செஞ்ச ஊழியம். யோய்தாவின் நாளெல்லாம் தோத்துறான். யோவாஸ்
கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தான் அப்படின்னா அவன் சாகர வரைக்கும், யாரு? யோய்தா சாகர வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை சரியா செஞ்சிருக்கிறான். தேசத்தையே தேவன் பக்கம் திருப்பினான். ஊழியம். தேவன் விரும்பாத அருவருப்பு, அசுத்தம், அத்தாலியால அழிச்சான், கொன்னான். ஊழியம். தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியில வந்த யோவாச சிங்காசனத்தில் உட்கார வச்சான். ஊழியம். தன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை கணவனும் மனைவியுமா சேர்ந்து குடும்பமா அவங்க நிறைவேற்றினாங்க. நம்மளையும் ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு. நீங்க ஊழியம் செய்யற குடும்பம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க. நல்ல சபையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? தோத்திரம். நல்ல பாஸ்டர்மாரா கொடுத்திருக்கிறாரா? தோத்திரம். ஆண்டவருக்காக குடும்பமா ஏதாகிலும் ஊழியம் செய்யுங்கள். ஜப ஊழியமா சந்தோஷமா செய்யுங்க. அக்கா நல்லா ஜெபிக்க போதா, அண்ணன் தடை பண்ணாதீங்க, ஜெபிக்கட்டும். அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அண்ணன் நல்ல சுவிசேஷ ஊழியத்துல பாஸ்டர் கூட சேர்ந்து போறாரா, அதை பிடிச்சி இழுக்காத, அண்ணனை பிடிச்சி போக விடாம தடுக்காத, அண்ணன் போட்டும். அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பிள்ளைங்க ஊழியம் செய்றாங்களா, வாலிபர் ஊழியம் செய்றாங்களா, சண்டே கிளாஸ் ஊழியம் செய்றாங்களா, சபையோட சேர்ந்து இன்வால்மெண்டா இருக்கிறாங்களா, சபையில ஒரு கூட்டுறாங்களா, பாய் போடுறாங்களா, விளக்கமாறு எடுக்கிறாங்களா? ஏய் நீ என்னடா நீ போய் விளக்கமாறு எடுக்கிற, நீ போய் அதெல்லாம் அவங்க செய்வா சொல்லாதீங்க. இது ராஜாவுக்கு செய்கிற பணி. ஒரு யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிட வேலை தான் செஞ்சான். ஆனா அவனைத்தான் மோசேக்கு பிறகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலை நடத்துகிற, லட்சக்கணக்கான மக்களை நடத்துகிற மிகப்பெரிய தலைவனா கர்த்தர் மாத்தினாரு. உங்க பிள்ளைங்க என்ன ஆண்டவருக்காக செஞ்சாலும் என்கரேஜ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க செய்வாங்க, இவங்க என் குடும்பம் செய்யும். சேர் ஒதுங்கி கிடக்கா, சரியா எடுத்து போடுங்க. சமைக்கிற ஒளிமா நான் செய்யறேன் பாஸ்டர். விளக்கமா தடுக்கிறதா கூட்டுறதுக்கு தோத்துறோம், நான் செய்யறேன் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. என் புள்ள செய்யட்டும், நீ போய் செய்யறா, தோத்துறோம். அப்படி செய்யுங்க. எங்க அப்பா அம்மா என்ன அப்படித்தான் வளர்த்தாங்க, என்ன என் தம்பி அப்படித்தான் வளர்த்தாங்க. சர்ச்சில் ஓன அங்கே போய் நாட்டாமெல்லாம் பண்ணக்கூடாது, தோத்துறோம். சர்ச்சில் இருக்கிற அத்தனை வேலையும் நம்ம குடும்பம் தான் செய்யணும். எங்க அப்பா சொல்லி கூட்டு போவார் சர்ச்சுக்கு. ஆமா, அவர் சின்ன பிள்ளை மாதிரி இடங்கி வேலை செய்வார், நாங்க பார்ப்போம், நாங்களும் செய்வோம், தோத்துறோம். எங்க சர்ச்சில் ஜன்னல் கம்பி கூட டஸ்ட் இல்லாம இருக்கும். அப்படி தொடச்சி சுத்தம் பண்ணுவேன் நான். அவ்வளவு நீட்டா வச்சிருப்பேன் சபையை. என்ன மாதிரி டாய்லெட் கழுவ யாராலையும் முடியாது சபையில. பைபிள் காலேஜில் படிக்கும் போதும் அப்படித்தான், தோத்துறான். அதே பழக்கம் எனக்கு, தோத்துறான். சபையில பழகுனேன். இன்னைக்கு எங்க முழு குடும்பமுமே ஊழியக்கார குடும்பமா இருக்கு. எங்கள் அப்பா பாஸ்டர், நான் பாஸ்டர், என் தம்பி பாஸ்டர், நாளைக்கு என் பிள்ளைங்க 2 பேரும் பாஸ்டர், என் தம்பி பிள்ளைங்க 2 பேரும் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படியே இருந்து நாங்கள் பரலோகம் போக போகிறோம். என்ன பேச்ச காணா? 2ஓட நின்று போச்சுங்கிறதான் வருத்தம். ஆமேனா? குடும்பமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. யோய்தா குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிச்சு, தேசத்தையே மாற்றுச்சு. தேவ திட்டத்தை தேசத்தின் நடுவில் நிறைவேற்ற அத்தாலியால் இருக்கட்டும், தேசத்தில் அசுத்த ஆவிகள் இருக்கட்டும், விரோதமான ராஜாக்கள் இருக்கட்டும், எதிரிகள் இருக்கட்டும், சத்துருக்கள் இருக்கட்டும், சிங்காசனத்தில் யார் வேணாலும் உட்கார இருக்கட்டும். ஆனா ஏன் குடும்பம் கர்த்தரை உயர்த்துற குடும்பம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யற குடும்பம். இன்றைக்கு நம்மளை நாம அர்ப்பணிக்க போறோம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்க போறாரு, அபிஷேகிக்க போறாரு, பயன்படுத்த போறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அத்தாலியால் அழிய போறா, அசுத்தம் அழிய போது, நம்ம குடும்பத்துக்கு எதிரான அந்தகார ஆவிகள் அழிய போது, பிரச்சனையை கொண்டு வருகிற ஆவிகள் அழிய போது, நம்ம குடும்பம் ஜெயிக்க போது, நம்ம குடும்பம் வாழ போது, நம்ம குடும்பம் உயர போது. இப்போ யூதாவிலே பேசியிருப்பாங்க, யூதா முழுவதும் பேசியிருப்பாங்க, தேசம் முழுவதும் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தேசம் இப்படி மாறினதுக்கு காரணம் அந்த யோய்தா குடும்பம், அந்த யோசபியாத்து குடும்பம். யோவாஸ் இன்னைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க காரணம் யோய்தா குடும்பம். அத்தாலியால் அழிய காரணம் யோய்தா குடும்பம். தேசத்துல சமாதான சந்தோஷம் நிலவ காரணம் யோய்தா குடும்பம் என்று அந்த ஒரு குடும்பத்தை தேசமே புகழுகிற மாதிரி கர்த்தர் உயர்த்தினார். உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி உயர்த்த போறாரு. எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரம் பேசியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆவியானவர் நல்லவர். அவர் ஆரோன் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை, விசுவாசிகள் குடும்பத்தை, ஊழியக்கார குடும்பத்தை பாகுபடுத்திலாம் பார்க்க மாட்டார், வித்தியாசப்படுத்திலாம் பார்க்க மாட்டார். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு,
தேசத்துல அத்தாலியால் இருக்கிறா, தேசத்துல அசுத்தம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, பாகாலாவி இருக்கு. ஆனா எனக்காக நிக்கிற குடும்பம் யாரு? இன்னைக்கு நீங்க பதில் என்ன சொல்ல போறீங்க? அவர் உங்ககிட்ட தான் கேட்கிறாரு. இன்னைக்கு உலகமெல்லாம் அசுத்தம், உலகமெல்லாம் அக்கிரமம், உலகமெல்லாம் சிற்றின்பங்கள், என் இருதயத்தை காயப்படுத்துற காரியங்கள் தேசமெல்லாம் பரவி கிடக்கு. ஆனா எனக்காக நிக்கிற ஒரு குடும்பத்தை தேடுறேன், ஒரு யோய்தா குடும்பத்தை தேடுறேன், ஒரு யோசேபியாத் குடும்பத்தை தேடுறேன். உன்னதத்தை உயர்த்துகிற குடும்பம், உடன்பட்டு பயணிக்கிற குடும்பம், உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிற குடும்பம், உறவுகளை கனப்படுத்துகிற குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம். தகப்பனே, எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென் சோத்திரம் சோத்திரம் என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான ரபலகதர சகதரமனா தகப்பனே, வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரம் வனைந்து ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணி நான் ஐயா கையில் கொடுக்க போறேன். உங்க குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் உங்களை சும்மா அழைக்கல. நீங்க சாதாரணமானவங்க இல்லை. நீங்க துக்கத்திலையும் சோகத்திலையும் தோல்வியிலையும் வாழ அழைக்கப்பட்டவங்க இல்லை. நீங்க சாதிக்க அழைக்கப்பட்ட குடும்பம், சாத்தான அழிக்க அழைக்கப்பட்ட குடும்பம், பல ஆயிரங்கள் ஆண்டவருக்காக எழுப்புகிற குடும்பம், தேசத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற குடும்பம். உங்க பிள்ளைங்க பிரகாசிப்பாங்க. சகரியா சோத்திரம், ஒரு யோய்தா வளர்த்த ஒரு பிள்ளை தீர்க்கதரிசி, ஒரு பிள்ளை ராஜா. உங்க பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளா கர்த்தர் எழுப்புவாரு. உங்க பிள்ளைங்களை ராஜாக்களா கர்த்தர் எழுப்புவாரு. தேசத்தை கலக்குறவங்களா எழுப்புவாரு. தேசத்தை அசைக்கிறவங்களா எழுப்புவாரு. பெரிய பெரிய ஆட்களா எழுப்புவாரு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு குடும்பமா, உமக்காக வாழ்கிற குடும்பமா, உங்க ஊழியத்தை செய்யற குடும்பமா என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன்பா. இன்னைக்கு என் கூட நிறைய பேசியிருக்கீங்க. உங்க வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்பான்னு சொல்றவங்க, அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். உண்மையா கர்த்தர் உங்க கூட பேசினது உண்மைன்னா, ஒரு தாயா அவங்க கூட பேசியிருப்பாரு, ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு வேண்டியதை பேசியிருப்பாரு, ஒரு மாமியாரா பேசியிருப்பார், ஒரு மாமனாரா பேசியிருப்பார், ஒரு மருமகனா, ஒரு மருமகளா, ஒரு கணவனா, மனைவியா, எல்லா உறவுகளுக்கும் ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஏதோ ஒன்று உங்களை தொட்டிருக்கோம். என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துவீங்களா? நிறைய பேருடைய கரங்களை நான் பார்க்குறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
கரங்களை உயர்த்தி இருக்கிற நீங்க என் கூட சேர்ந்து நான் சொல்றத மட்டும் சொல்லுவீங்களா சத்தமா? பரலோக பிதாவே, நம்முடைய அன்புக்காக நன்றி. நீர் எங்கள் தகப்பன். எங்க குடும்பத்தை நீங்க தான் உருவாக்குனீங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு குடும்ப வாழ்வு இல்லப்பா. எல்லா உறவும் நீங்க கொடுத்ததுப்பா. உமக்கு நன்றி சுவாமி. சாகிற வரைக்கும் உமக்காக வாழணும், உங்க சித்தத்தை செய்யணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா உறவுகளையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பம் இனி உங்களை தான் உயர்த்தும். நீங்க தான் எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும். உமக்காக எங்க குடும்பம் சாதிக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஊழிய செய்யணும். எங்க மூலம் சபை வளரணும், சபை கட்டப்படணும், அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.